வாழுகின்ற காலத்திலும் நாம் இன்பமான வாழ்வை வாழ வேண்டும். இந்த வாழ்வு நிறைவுற்ற பிறகு நாம் நிலையான இடமாகிய பெருமான் திருவடியை சென்று அடைய வேண்டும். அதற்கான பயிற்சி களம் தான் நம்முடைய வாழ்க்கை முறைகள். அதைத்தான் நமக்கு திருமுறைகள் கற்றுத்தருகிறது. திருமுறைகள் என்பவை தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம் போன்ற நூல்களுடைய குவியல் மட்டுமல்ல, அது அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்ற நெறிகள். நம்மளோட பாட்டு நினைச்சு பாட்டு மட்டும் கிடையாது, நமக்கான வாழ்வியல் முறைகளை கற்றுத்தருவதுதான் திருமுறைகள். அந்த வழியிலே நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனுடைய அருள் வரலாற்றை செப்பிடார் பெருமான் பெரிய புராணத்திலே கிட்டத்தட்ட 4 பகுதிகளாக நமக்கு பெரிய புராணத்திலே அமைக்கின்றார். பெரிய புராணத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சுந்தர புராணம்னு தனியா இருக்காது. பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படுகிற 12ஆம் திருமுறை ஆகிய பெரிய புராணம் சுந்தர அது எல்லா அடியாருக்கும் புராணம் இருக்கு. ஒரு அடியாருக்கும் புராணம். சுந்தரருக்கு புராணம் இருக்காது. நீலகண்ட நாயனார் புராணம், இளையாங்குடி மாரநாயனார் புராணம், காரைக்கால் அம்மையார் புராணம், ஞானசம்பந்த பெருமான் புராணம், நாவுக்கரசர் புராணம், ஒவ்வொருத்தருக்கும் புராணம். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு புராணம் இருக்காது. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றை தடுத்தாட்கொண்ட புராணத்திலும், ஏறனும் கலிக்காம நாயனாருடைய வரலாற்றிலும், கடலில் சரிவார் என்று சொல்லப்படுகிற சேரமான் பெருமான் நாயனார் வரலாற்றிலும், நிறைவாக பெரிய புராணத்தினுடைய நிறைவு பகுதியாக சொல்லப்படுகின்ற வெள்ளாடை சரித்திரத்திலும் சுந்தரமூர்த்தியான வரலாறு பார்த்து ரொம்ப அருமையா சேர்க்கிறார். அதனுடைய நமக்கு இன்றைய தினம் நாம் சிந்திக்கின்ற ஒரு அற்புதமான தலம் சுந்தரமூர்த்தியார். கடந்த முறை நாம் வலிவலம் என்கிற தலத்தை தரிசித்து வருகிறார். வலிவலம் தலத்தை தரிசித்து விட்டு ஆரூர் சென்று விடுகிறார். ஆரூர் சென்றவுடனே அவருக்கு ஒரு நினைவு என்னன்னா, இப்பொழுது பங்குனி உத்திர நாள் வர இருக்கின்றது. இப்ப நம்ம கூட அடுத்த வாரம் அடுத்த மாதத்துடைய நிறைவுல பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1 நம்ம பங்குனி உத்திரத்தை ஒட்டி இருக்கோம். வரலாற்றிலேயும் அந்த செய்தி பங்குனி உத்திரத்தை ஒட்டி வர செய்தி. இன்னும் சில காலங்களிலே பங்குனி உத்திரம் வர இருக்கின்றது. திருவாரூரிலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. திருக்கோவில்ல விழா நடக்கிறது. திருக்கோயில் விழாக்கள் நடக்கும் பொழுது பறவை நாச்சியார் மனைவியார் அவங்க என்ன பண்ணுவோம், வருகின்ற அடியார்களுக்கு எல்லாம் உணவு படைப்பார்கள். எல்லா அடியாருக்கும் உணவு அளிக்க வேண்டும். உணவு அளிக்க வேண்டுமே பறவையாருக்கு விழா காலங்களிலே அடியார்களை உபசரிப்பதற்கு விருந்தளிக்க வேண்டுமே, அதற்கு பொருள் தேவைப்படுமே. அந்த பொருளுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது பெருமானிடத்தில் கேட்கலாம்னு கலப்புற திருப்புகலூர் என்கிற தளத்துக்கு செல்கின்றார். திருப்புகலூர் பார்க்க போற தளம் திருப்புகலூர். திருப்புகலூருக்கு செல்கின்றார். திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட மதிய பொழுது தாண்டி இருந்துச்சு. மதிய பொழுதுன்னா கோயில் அடைச்சிருவாங்க இல்லையா, கோயில் அடைக்கப்பட்டிருந்தது. சாமி என்ன பண்ண வந்து நம்ம போகும்போது கோயில் கூடி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிளம்பி கோயிலாம் வந்து நமக்கு அவ்வளவுதான் சாமி வச்சிருக்காரு, நம்ம கிளம்பி போயிட்டு அடுத்த வாட்டி வந்துடும்ல. அப்படி நேரத்தை கோயில் முடிக்கணும்னா நம்ம தான் பண்ணுவோம். சுந்தரமூர்த்தி என்ன அப்படி பண்ண மாட்டார். அருளாளர்கள் ஞானிகளும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம போயிட்டு நாளைக்கு போகலான்றதுக்கு நமக்கு என்ன வாய்ப்புனா, பஸ் நாளைக்கு இருக்கு, நாளைக்கு 2 வீலர் வரலாம், நாளைக்கு ஓலால ரேபிடோல வந்துடலாம், நமக்கு எவ்வளவோ இருக்கு. அன்னைக்கு போக்குவரத்துலாம் கிடையாது. இல்லை எவ்வளவோ தூரம் தாண்டி அந்த கோயில் வந்திருப்பாங்க. திரும்பவும் அந்த கோயில் எப்போ வரணும்னு தெரியாது, சாமி எப்படி குறிப்பு தருவாருன்னு தெரியாது. அப்போ வந்த நேரத்தில் கோயில் அடைக்கப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய தாமதம் தான் அதுக்கு காரணம். ஆனா ஞானிகள் என்ன பண்ணுவோம், வந்துட்டாங்களா திருப்பி எப்ப திறக்கிறாங்களோ அதுக்கு காத்து இருப்பாங்க. இதுதான் நாம ஒரு 2-3 காலம் போக அப்படிதான். இப்ப நாம ஏன் கோயில் முடிஞ்சு வந்துடுறோம் அப்படின்னா, நமக்கு பக்கத்துல வீடு, நமக்கு நாளைக்கு பார்த்துக்கிறோம் அது வந்துடும். ஏன் நம்ம வெளியூருக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் வெளியூருக்கு போயிருந்தோம், சில ஒரு தளத்துக்கு போயிருந்தேன், கரூர் போயிருந்தேன். கரூர் அது கொங்கு நாட்டு பயணமா நிறைய சென்று ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுபடி எல்லா தலங்களையும் ஒரு நாட்டுக்குள்ள கொங்கு நாட்டினுடைய பாடப்பட்ட தலங்கள் 7 தலங்கள் இருக்கு. திருமுறை தலங்கள்ல கொங்கு நாட்டு தலம்
கரூர் பார்த்து கரூர்ல மத்திய கரெக்டா உச்சிக்கால போகுது. கரூர்ல உச்சி பொழுது முடிச்ச உடனே அங்கிருந்து கிளம்பி பஸ்ல அடிச்சு கிளம்பிடுவோம். நேரா வெஞ்சமாக்கூடல் ஒரு தரம் உள்ள ரொம்ப கரூர்ல ரொம்ப இன்டீரியர் தரம். ஒரு வாய்ப்பாடு நினைக்க பார்க்கணும். பஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் போகுது. இன்னும் டைமுக்கு பஸ் வருது, எப்பயாவது பஸ் ரொம்ப தனி வண்டியில இருக்குன்னா போவாங்க பொதுவாக. நாங்க போற மணி பார்த்தா ஒரு மணி பண்றேன் 2 4 போயிடும். கோயில் கூடியதான் இருப்பாங்க. ரெண்டுக்கெல்லாம் அது அவ்வளோ உள்ள இருக்கிற கோயிலா இருந்தா நமக்கு வெளியில இருக்கிற கோயிலே சீக்கிரம் 11 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. அவ்வளோ உள்ள இருக்கிற கோயிலே போய் அமைச்சிருப்பாங்க. ஆனா அருமையான தலம். ரோட்ல இருந்து தலம் கீழே இருக்கும். படி இறங்கி நீங்க நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா கீழே இறங்கணும். கீழே இறங்கி பண்ணு அருமையா அந்த கோயில் கேட்கிறேன். கண்டுமா அப்புறம் கோயில் முடிந்தது. கோயிலை பார்த்து தப்பாங்க 4 மணிக்கு தப்பாங்க. 4:30 தப்பாங்க. திறப்பாங்கல்ல அவங்க இன்னும் ஒரே கூட்டமாக வராது. கிராமத்து மாத்திரம் வந்துப்போம். அவங்க திறக்கிறது 4:30 5 மணியே திறப்பாங்க. நான் என்ன பண்ணேன், நம்ம அங்கேயே பார்த்துக்கோ, நம்ம இங்கே பார்த்துக்கலாமா அப்படியே மணி ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்து தலைப்பு காலையிலேருந்து எல்லாம் ஒரு 5 4 5 6 தலைவர் பார்த்தாச்சு. கிளம்பு எப்படியோ தலை பார்க்கணும் வந்து மூடிட்டு என்ன பண்ண தூங்கிட்டோம். சுந்தரமூர்த்தி நாயனார் அப்புறமா 5 மணி தான் இருந்து நாங்கள் கோயிலை பார்த்தோம். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பூர் திருப்பூர் எப்படிப்பட்ட ஒரு தலம் என்றால், அவருடைய காலத்திற்கு சில காலத்திற்கு முன்பாக ஒரு நாயனார் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்தார். முத்தி பெற்ற இடம் யாருக்கு? அப்பர் பெருமான் முத்தி பெற்ற இடம். அப்பர் பெருமானுடைய முத்தி தலமாக சொல்லப்படுவதுதான் திருப்புகலூர். அங்கதான் அப்பர் பெருமானுடைய 2 கலக்கின்றார். இன்னும் ஏன் என்று சொல்லி ஏற்றிக்கிறோம். திருவடியிலே பெருமான் கலக்கு எங்க அப்பர் பெருமான் திருப்புகலூர் அங்க வராது. கோயில் முடிவு என்ன பண்றது? சரி படுக்க கொண்டு அவன் படுத்துட்டார். யாரு அங்கேயே படுக்கலாம். படுக்க போகும்போது அது ராஜா வீட்டு பையன் இல்லையா, நல்ல ஒரு ராஜா வீட்டு பையன். மலையனாருக்கு விசஞானியாருக்கு மகனாக இருந்தாலும் அவர் நரசிங்க முனையார் என்கின்ற அந்த நாட்டினுடைய மன்னருடைய வளர்ப்பு பிள்ளையா இருந்தார். இளவரசர் கொஞ்சம் ஒரு நல்லா பார்க்கறதுக்கு நல்ல தோரணையா தான் இருப்பார். பெருமான் அவருக்கு என்ன வரம் கொடுத்தாருன்னா, நீ இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா மாப்பிள குளத்திலே தான் இருப்பாரு. ஆட்கொண்டு மாப்பிள குளத்துல தான். அதனால எப்பவுமே இந்த மாப்பிள குளத்திலே தான் இருப்பாரு. ஞானத்தினுடைய சுந்தரமூர்த்தி இருப்பாரு. அவர் அப்படியே இருந்தாரு. சரி படுக்க போகும்போது என்ன பண்ணுவாரு, கீழே வச்சுருப்பாரு, தலை வைக்கணும். அதை எப்படி எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி சார் அடுக்கும்போது சும்மா படுக்க முடியாது. கல் வைக்கிறாங்க. கல் கட்டுமான பணி இருந்த போது அந்த கட்டுமான பணியில அவங்களுக்கு கல்லுலாம் வச்சிருப்பாங்க. செங்கல் செங்கல் இப்ப சொல்லுவோம். அப்புறம் கல் எடுத்து வச்சுட்டு அந்த சிகிரிய பிரிச்சு அப்படியே சாமி படுத்துங்க. படுத்துட்டா பார்த்தது சரி. கோயிலுக்கு நேரம் ஆயிருக்கு, கோயில் தரக்க நேரம் ஆயிருக்கு போது எழுந்து விழிப்படலாம். விழிச்சு எழுந்துச்சு பாக்குறாங்க. எழுந்து பார்த்தா அந்த 2 கல்லு தங்கமாயிடுச்சு. 2 கல்லு எந்த அந்த ஊர் எங்க இருக்கு, அந்த கல் எங்க கிடைக்கும், நம்ம முதல்ல அதுதான் கல். இங்கே அப்படி ஒரு கல்லு. அந்த கல்லுக்கு இல்ல, சுந்தரமூர்த்தி நாயனுடைய சிகைக்கு அந்த அளவுக்கு பெருமை. அவர் அந்த கல்லின் மேலே உறங்கி கொண்டிருந்தார். எழுந்து பார்த்தா அந்த கல் என்ன ஆயிடுச்சு, அங்க கட்டிகளாக மாறிட்டார். எங்கதான் வந்தாரு, அங்கிட்டு போலாம் தான் வந்தாரு. வழிபாடு செஞ்சுட்டு பதியம் பாடிட்டு அவர் சாமிகிட்ட விதம் வச்சு வாங்கிட்டு போலான்னு நினைச்சுட்டு வந்தார். ஆனா சாமி என்ன பண்ணாரு, கோயிலே திறக்கல. வெளியே உறங்கிட்டு இருந்தாரு. அந்த காத்து கொண்டிருந்து வணங்கலாம் நினைத்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்னாச்சு, கல்லு தங்கமாக மாறி தங்க கட்டிகளாக 2 கற்களும் மாறிவிட்டது. சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணீர் விட்டார். பெருமான் கோயில் பெருமான் யார உள்ள போய் பார்க்கிறார். புகழூர் பெருமான் அக்னீஸ்வரர் பெருமான். பெருமாட்டி நாமம் கருந்தார் குடலம்மை. பெருமானை பார்க்க ரொம்ப அருமையான தலம் திருப்புகழூர். தலத்திற்கு செல்கின்றார். பெருமானை பார்க்கின்றார். பார்த்தவர்களுடைய அற்புதமான பதி புள்ளி என்று சொல்லப்படக்கூடிய 3ஆம் திருமுறை வருகின்ற ஒரு 3ஆம் திருமுறை இல்லை 7ஆம் திருமுறை தான் இது. ரொம்ப அருமையான பண் புள்ளி உடைய அப்பர் பெருமான் முத்தி பேச்சை பெற்ற இடம் திருப்புகழூர்னு சொன்னோம். நீ பாருங்க, அப்பர் பெருமான் தன்னுடைய வரலாற்றை தொடங்கும் பொழுது ஒரு பாடலை பாடுறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு குற்றாயினவாது. அதுவும் கொல்லிதான். அதுவும் கொல்லி பண்றதா அமைஞ்சிருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புகழூர் வர்றாரு. திருப்புகழூர் பதியம் பாடுறாரு.
கொல்லியிலேயே அமைச்சிருக்கேன் அமைக்கிறார். பெருமானுடைய முதல் பதிகம் எந்த பண்ணில் அமைந்ததோ அதே பண்ணில் அப்பர் பெருமான் தன்னுடைய வாழ்வை புத்தி தலமாக சொல்லப்படுகிற திருப்புகலூரிலே சுந்தரமூர்த்தி நகர கொல்லி பண்ண தொடங்குறார். தன்னோட எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க, அந்த ஒற்றுமை பார்க்கணும். அவர் அப்பர் பெருமான் கொல்லியிலே தொடங்கினார், அவர் முக்தி அடைந்தது புகலூரிலே. புகலூரிலே சுந்தரமூர்த்தி நகர் வருகின்றார். அப்பர் பெருமான் எதில் தொடங்கினாரோ அதே தொடக்கத்தை இங்கே தொடங்குறாரு. இங்க அவர் அதே பண்ண பயன்படுத்துறார். அப்பர் பெருமானை நினைந்து அப்பர் பெருமான் எப்படி தொடங்கினாரோ அதை இங்க பாடுறாரு. அவரை நினைச்சு கொல்லி வந்து எதை நினைவூட்டுகிறது நமக்கு? சுந்தரமூர்த்தி நாங்கள் கொல்லி பண்ணி தேர்ந்தெடுக்க வேண்டும் பாடுவதற்கு என்றால் அப்பர் பெருமான் புத்தி பேற்றை அடைந்த இடமாயிற்று. அவர் தொடங்கியது புட்சாயினவாறு, நிறைவு செய்கிறது இந்த தலம், தொடங்கியது கொல்லி பண்ணிலே என்பதனால் பண்ண அது இங்க அதே பண்ண இங்க பயன்படுத்தும். இதெல்லாம் ஒரு ஒற்றுமை. தம்மையே பொழுது இச்சை பேசினும் சாயினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புறவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லை. அருமையான பகுதி இந்த விளக்கம். தன்னையே பொழுது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, நான் எவ்வளவு வேலை தெரியுமாங்க, நான் எவ்வளவு செய்ய தெரியும், நான் என்னென்ன பண்ணிட்டு தெரியுமா, நான் எவ்வளவு செய்ய தெரியும், என்னால அது பண்ணியே தெரியுமா, இது தன்னையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களை எல்லாம் பொழுது கொண்டிருக்காரு. அவங்களை நீங்க போய் விடாது. தம்மையே பொழுது இச்சை பேசினும் தாக்கினும் தொண்டர் தருகினா பொய்மையானவை பாடா. அவர்களையே பொழுது கொண்டிருப்பார்கள். தன்னையே பொழுது கொண்டும் தன்னுடைய செயல்பாடுகளையே முதன்மையானவா கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் பொய்மையாளர்கள், அவர்களெல்லாம் ஏழ்மையாளர்கள், பொய்மையாளர்கள். தன்னை புகழ்பவர்கள் எப்பொழுதுமே பொய்யானவர்களாக. ஏனென்றால் இந்த உடம்பு என்பது பொய்யான ஒன்றுதான் இல்லையா? உடம்பு என்பது பொய் தான், நிலை இல்லாததான். பொய்னா என்ன அர்த்தம்? பொய்யை நாம தப்பான பொய் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால், பொய் என்றால் நிலை இல்லாதது. பொய் எது தன்னுடைய செயலிலிருந்து தொய்வை ஏற்படுத்தியதோ அதற்கு பேர் பொய். பொய்த்து விட்டதுன்னு சொல்றோம்ல, ஆனந்தம் பொய்த்து விட்டது. அதான் ஆனந்தம் தன்னுடைய செயலை. இந்த உடம்பு எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? காலம் வரைக்கும், காலத்துக்கு இருக்காது இல்லையா? அதனாலதான் இது பொய்யானதுன்னு சொல்லுவோம். ஆனால் சான்றோர் பெருமக்கள் இதற்கு என்ன பேர் வச்சாங்கன்னா மெய்யின் வச்சாங்க. இதுக்கு ஏன் மெய்யின் பேர் வச்சாங்க? மெய்தான் சொல்றோம். நீ வாய் கண் மூக்கு செவி, அப்ப இது மெய்தான். அது பொய்ன்னு சொல்றீங்களே, இதை ஏன் மெய்யின் பேர் வச்சிருக்கீங்க? ஏன் இதுக்கு மெய்யின் பேர் வச்சிருக்காங்கன்னா, மெய்யான ஒரு பொருள் உள்ளே இருப்பதனால் அதை இது சுமந்து கொண்டிருப்பதனால் இதற்கு மெய்யின் பேர். ஆன்மா மெய். ஆன்மா என்பது என்றும் உள்ள பொருள். ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, அது உள்ள பொருள் தானது. அது பொய்க்காது, என்னைக்குமே நிலையான பொருள். அதற்கான உடம்பு மட்டும்தான் பொய்யானது இல்லையா? அதை உணரத் தொடங்கும் பொழுது, நமக்கு உண்மை என்பதை உணரும் பொழுதுதான் இறைவனை நாம் சொல்றாங்க, நீ பொய்யானவர்களை, பொய்யான புகழ்ச்சியை உடையவர்களை புகழாதீர்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே புலவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அரசனை போய் பாட்டு பாடுறோம், என்னென்னலாம் பாடுவாங்கன்னு சொல்ற புலவர்களை நோக்கி சொல்றாரு பெருமா. என்ன சொல்றாரு? நான் அவனை பார்க்கத்தான் வந்தேன், பெருமானை அரிசிக்க வந்தேன், தரிசித்து அவடத்திலே விண்ணப்பித்து பெறலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் வந்த நினைப்பிற்கே எனக்கு அவன் எல்லாவற்றையும் தந்துவிட்டான் என்பதனால் பெருமக்களே புலவர்கள் பார்த்துட்டார். நீங்க எல்லாம் மன்னர்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு. மன்னர்கள் அவர்கள்லாம் பொய்யானவர்கள், தன்னுடைய வலிமையே பெரிது, நானே பெரியவர்கள் என்று நினைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை சென்று புகழாதீர்கள். புகழூரிலே பெருமான் இருக்கின்றான், அக்னீஸ்வரர் பெருமான் புகழூரிலே நமக்காக எழுந்தது இருக்கின்றான். அவனை சென்று பாடுங்கள், அவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவான். இம்மையே தரும் சோறும் கூரையும் பாட்ட நம்ம தினம் சொல்லணும். இன்னைக்கு சாமி சொல்றவங்க நம்ம நாளைக்கு அடுத்த வாரம் நல்லா இருக்கலாம், அடுத்த மாசம் தான் இன்னைக்கு சாமி கிட்ட இன்னைக்கு இந்த பிறவிலே கிடைக்குமா? உன ஜென்மத்தினுடைய பயன் தான் இந்த பிறவியில் அனுபவிக்கின்றோம்னு சொல்றோம்ல. இந்த பிறவிலே நாம செய்து கொண்டிருப்பது அடுத்த பிறவிக்கு தான் வருவோம். இப்ப வழிபாட்டெல்லாம் செய்யணும், அடுத்த பிறவி தானா? அடுத்த பிறவிலாம் இல்ல. இப்ப நீ இறைவனை வழிபாடு செய்தால் இப்பொழுதே பயனை பெறலாம். இம்மையே தரும் சோறும் கூரையும், இந்த பிறவிலே தருவார். என்ன தருவார்? சோறு தருவார், கூரை தருவார். சோறுனா என்னது? இந்த உணவு. கூரை என்ன இருக்கு? இருக்க இடம். இதுதானே வேணும். ஒருவருக்கு என்ன தேவை? உண்ண உணவு, இருக்க இடம். இதுதான் அடிப்படை தேவை. அதை பெருமான் பூர்த்தி செய்வான். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடரு கெடலுமாம். தெரிஞ்சுங்க, அவனை ஏற்றுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் தருவான். ஏன் இருக்க இடம்? இருக்க இடம் தான் திருப்பி நாளைக்கு உண்ண உணவு. உணவு உண்ணணும்னா இடம் நமக்கு இருக்கணும். இருக்க இடமும் தருவாரு, உணவு
சொல்வார், அவனை ஏற்றுங்கள், உங்களுடைய இடர்கள் களையப்படும். ஏன்னா நமக்கு இடர் வருவதே எதனால் என்றால், அடிப்படையாக நமக்கு இடர் வருவதே உணவினால் இதற்கு ஏற்படலாம், இருக்கும் இடத்தினால். வீடே சரியில்லை, நம்ம சாப்பிட்றோம் போறோம், அந்த வீடு மாத்தி ஆகணும், வீடு சரியில்லை, கொஞ்சம் அது சரியில்லை, இது சரியில்லை, வீட்டை இது பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா இடம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டாக்கிட்டே இருக்கு. சரி, இடம் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணாலும் இந்த சாப்பிட்றதுக்கே ட்ரீம் பண்ணுறது என்னன்னே புரியல. உணவு பொருள் வசதி எல்லாம் இருக்கு, பொருள் இருக்கு, நல்லா சமைக்கிறதுக்கு ஆளா இருக்காங்க, ஆனா உணவு மேல அவருக்கு வெறுப்பாவே இருக்கு. ஏன் அப்படின்னா துன்பம் இருக்குன்ற பொழுது இருக்க இடம் இருந்தாலும் உண்ண உணவு இருந்தாலும் நமக்கு என்ன சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் நம்முடைய துன்பத்தையும் பெருமான் களைவான். யாரை என்ன பண்ணோம்? நாம் பெருமானை ஏற்ற வேண்டும். இம்மையேதரும் தோறும் கூரையும் ஏத்தலாம் இடரு கடலுமா. இதற்கு பிறகு நிறைவான நம்மளுடைய பிறகுடைய நிறைவு என்ன? அடுத்த பிறவிக்கெல்லாம் போகாம பெருமான் திருவடியை அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாரும் மையுறவு இல்லையே. பிறகு நிறைவாயிருச்சு, நல்ல வாழ்வாங்க, வாழ்ந்தாச்சு நல்லபடியா. நிறைவாக பெருமான் திருவடி. அந்த உலகத்துக்கு நீ கண்டிப்பா போயிடுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சந்தேகம் வரல, இங்க நல்லா தான் இருக்கும், இந்த பிறவி முடிஞ்சு நாம போறோம்னா சிவலோகம் தான் போவோமா, வேற எங்கேயாவது போவோமா? சந்தேகப்படாது. பெருமானை ஏற்றுறோம் இல்லையா? பெருமானை ஏற்றிய வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றோமா? இந்த பிறவி நல்ல பிறவியாக இந்த பிறவி நிறைவுற்ற பிறகு பெருமான் திருவடியை அடையலாம், எந்த சந்தேகமும் வராது. எழுதுதான் பாருங்க, ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆளலாம் சொல்லிருக்காங்க. ஆளலாம்னு சொல்லிருக்கலாம்ல, ஆளலாம்னு சொல்ல, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் மதியுறவு இல்லையே. சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு காமி தந்துடுவார். நீங்க அதுக்காக சந்தேகப்பட்டு வாழ்க்கை நேரத்தை வீணா காணுங்க. நாம ஏதாவது சொல்றோம்னு வச்சுக்க கிடையாது, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க, அந்த இடத்துக்கு போங்க, இந்த இது பண்ணுங்க, கேளுங்க, அதிகங்களை கேளுங்க, பாடல்களை பாருங்க, பூசை பண்ணுங்க, நல்லதுங்க. உண்மையிலே நடக்குமாங்க ஐயா? உடனே அடுத்த கேள்விங்க, உண்மையிலே நடக்குமா? உடனே சந்தேகம் தான் நமக்கு. சரிங்கன்ற வார்த்தை வராது. நான் ஏற்கனவே ரெண்டு விஷயம் சொல்லுவேன். நீங்க யாருக்காவது நல்லது சொன்னீங்கன்னா, நம்மளுடைய செய்தி சந்த சபையிலே அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றன, நானும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றன, வேல் பூசை நடைபெறுகின்றன, சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன, பாடல்கள் எல்லாம் பாடுகிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மாலை நேரங்களில் சென்று கலந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காராக கேட்டீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கிற இடங்கள் எல்லாம் தீரும். உண்மையாவங்க நான் நிறைய கேட்டிருக்கேங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்க, நான் நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு வாங்கணும். இல்லைன்னா எனக்கு கண்டிப்பா இதெல்லாம் பண்ணா நடக்குமாங்க. அடுத்துக்கு ஒண்ணு ஏற்கனவே பண்ணியிருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே இதெல்லாம் கேட்டா நடக்குமாங்க, இதெல்லாம் படிச்சா நடக்குமாங்க, சந்தேகம் தான் வரும் இல்லையா? இங்க சாமி முதல் பாடல் அதான் இருக்கிறார். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும், அம்மைனா இம்மை, அம்மைனா அடுத்தது பிறப்பு அல்லாத பெருமாள் திருவடி என்பது அம்மை. மூணு சொல்லுவாங்க, இம்மை தான் இந்த அடுத்த ஒரு பிறப்பு வந்துருந்து வச்சுக்கோங்க, அது மறுமை. அடுத்த ஒரு பிறப்பு வந்துதான் இம்மை மறுமையும் தாண்டி பிறவாத நிலையாகிய பெருமான் திருவடியை அடைதல் என்பது, சிவலோகத்தை பெறுவது, அது அம்மை. சொல்றாருல, அம்மையனுக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவி. அம்மைன்னா என்ன? அது பதம், ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை நம்ம சாமி தருவார், அதுதான் சிவலோகம். அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே என்று முதல் பாடல்லேயே நமக்கு ஒரு உறுதியை தருகின்றார். நாம் செய்ய வேண்டியது அவனை ஏற்ற வேண்டியது. மிடுக்கிலாதானை தீமனே விரல் விசயனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கொடினும் கொடுப்பாரில்லை. அடுத்த பாடம், அவர் பார்க்கறதுக்கே ஆள் ஒண்ணும் இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்க, என்ன மாதிரி இருக்காருன்னு சொன்னேன். அப்படியே இருக்க ஒன்னும் திறமசாலியும் கிடையாது, பெரிய திறமசாலியும் சொல்ல முடியாது. ஏதாவது கேட்டா கொடுப்பாருன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். அப்படிப்பட்டவரை போயிட்டு பலசாலிங்க, மாதிரி ஒரு பலசாலி பார்க்கறதுக்கே கொஞ்சம் உடம்பு முடியாது, அவர் பார்க்கறதே வகையா இருக்கு. அவரை பார்த்து ஐயா நீங்க பீமன் மாதிரி இருக்கீங்கய்யா, உங்களை மாதிரி பலசாலிங்கய்யா, ஏன்னா புகழ்ந்து சொல்லிட்டாரு. அவருக்கு பெருமை வந்துடும்ல. நம்ம அப்படி இல்லவே இல்லை. நமக்கு எப்ப பெருமை வரும்னா நம்ம இல்லாத சொன்னாதான் பெருமை வரும். அப்படி இல்லை. அதே மாதிரி வில்லுக்கு விஜயனே, விஜயன் என்றால் அர்ஜுன். வில்லுக்கு எப்படி அர்ஜுனோ அப்படித்தான் நீங்களும் உங்களுடைய பணியிலே நீங்கள் பெரிய திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டா போதும். நமக்கு பாராட்டின பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு பாராட்டுகள்.
அவர் இந்த பாராட்டுக்கு உரியவர்களே இல்லை நான். ஆனா நம்ம பாராட்டுக்கு எதுவும் இல்லையா? நீ அப்படிலாம் விடாத. அந்த பாராட்டுக்கு உரியவர்களே அல்லாதவர்களை சென்று ஏற்றாதீர்கள். மிடுக்கிலாதானே இவனே விரல் விசையனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானே பாரியே என்று அவன் கொடுக்கவே மாட்டான். உங்களை மாதிரி ஒரு பாரி வள்ளல பார்க்கவே முடியாது இல்லையா? வந்தவங்க கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறவங்க நீங்க. அவருக்கு என்ன தோணும்? அவருக்கு சொல்லிட்டான், இதுக்காகவாவது கொடுத்துருப்போம் அப்படின்னு தோணும். அதுக்காகவாவது போடுவோம் இல்லையா? அவன் ஆக்டிவ் அவர் சொன்னீங்க எல்லாம் இப்ப என்ன காசு இல்லை, இப்ப என்ன காசு இல்லைன்றோம். அப்படி இருக்கிறவங்க ஏன் போடுறது இருக்கு? சாமியை தான் கேட்கிறாங்க. தேவனே வில்லுக்கு விசையனே கொடுக்கிலாதானே கொடுக்காதவன போயிட்டு பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை. அப்படிதான் பேசினா கூட அவங்க எதுவும் கொடுக்க போகல. ஆனால் பொடிகொள் மேனியம் புண்ணியம் புகழூரை பாடுமின் புலவியர்கள் புலவர்களே, புகழூரிலே பெருமான் விட்டிருக்கின்றான். அவன் பொடிகொள் மேனியனாக நீற்றை தன்னுடைய மேனியிலே அறிந்து கொண்டிருக்கின்றான். இதற்காக நமக்கெல்லாம் அருள் புரியும் பொருட்டு அடுப்பு மேல் அமருலகம் வாழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அடுக்கு மேல் என்றால் மேல் உலகம் என்று சொல்லப்படக்கூடிய அமர உலகத்திற்கு மேலாக உள்ள சிவலோகத்தை நாம் அடைவதற்கு பெருமான் காத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் ஏக சௌபாகியத்தை நமக்கு தந்து பல சௌபாகியத்தையும் தருவதற்கு அவன் நமக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் ஏற்ற வேண்டியது அவனைத்தான். நீ பொய்யான புகழ்ச்சியாக கொண்டு மற்றவர்களை புகழாதீர்கள். அடுத்தது காணியே பெரிதும் உடையனே கற்று நல்லனே சுற்றும் நற்களை பேணியே விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை. பதியம் முழுக்கவே என்ன சொல்றாரு? யாரெல்லாம் எதுலாம் பண்ண மாட்டானோ அவனெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்றாங்க. காணியே பெரிதும் உடையனே, ஐயா உங்களுக்கு நீங்க நில சுமந்தாருங்க, நில சுமந்தாரு சொல்றாங்க இல்லையா? லேண்ட் லார்ட், நிலத்துக்கே சொந்தக்காரர். இந்த உலகத்துல ஏகப்பட்ட இடத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். அப்படி இல்லவே இல்லை. அப்படி ஏன் அவன் சொல்லிட்டு காணி ஏல் பெரிதும் உடையனே கற்று நல்லவே. உங்களை மாதிரி படிச்சவங்க ஆளே இல்லையா? இப்படி பத்தி படிச்சவங்க நீங்க அப்படின்னு அவனை சொல்றது. அவன் படிக்கவே படிக்காது. கற்று நல்லனே சுற்றும் நற்களை பேணியே விருந்து ஓம்பமே. உங்களை போல படித்தவர்களும் இல்லை, உங்களை போல சுற்றத்தார் சுத்திருக்காங்களே அவங்களுக்கு எப்பொழுதுமே விருந்துகளை படைத்துக் கொண்டே இருந்து அவர்களை விருந்தோம்பல் செய்கின்ற மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அவன் செய்யறதே இல்லை. எதுக்கு தேவையில்லாம உனக்கு ஏன் அப்படி போனது என்ன பண்ணுவாரு? அவர் செய்வார். ஏதாவது அருமையா போனது செய்வார் இல்லையா? அந்த மாதிரி பொய்யானவர்களை புகழாதீர்கள். நற்கிளை பேணியே கிளைய சொன்னாங்க. நற்கிளை பேணியே விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை. அப்படிலாம் சொன்னா கூட அவன் கொடுக்க மாட்டான். பூனி பூண்டு பூச்சிலம்பு புகழூர் பாடுமின் புலவியர்கள். புகழூரிலே பெருமான் தன்னுடைய உடலிலே காலிலே சிலம்பணிந்து இருக்கின்றான். உடலிலே நம்ம மேனியிலே அணிகலன்களை அணிந்து இருக்கின்றான். இதற்காக நாம் எல்லாம் காணும் பொருட்டு நமக்கெல்லாம் அருள் புரியும் பொருட்டு புகழூரிலே பெருமான் விற்றிருக்கின்றான். ஆணியாய் அமர்வுலகம் வாழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அவனை சென்று ஏற்கின்றான். அவனை சென்று ஏற்றினால் நமக்கு இந்த பிறவியிலே எதை தர வேண்டுமோ அதை நமக்கு அவன் தருவான். நாம் மற்றவர்களை புகழ வேண்டாம். இது வரைக்கும் புகழ்ந்ததெல்லாம் என்ன? அவருடைய செயல்பாடுகள். இப்போ உடம்பு நரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்து உடல் அடங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை. அவருக்கு ஒரே நேரத்தில் அவருடைய ஒரு மாதிரி நொறுங்கி போய் பார்த்துட்டு இருக்காரு. என்ன எப்ப என்ன நடக்க போகுது, நடக்கும் போதே நடக்க முடியுமா? உதவுது அவருக்கு. ஐயா உங்களை மாதிரி ஒரு பராக்கிரமசாலியை நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு இவ்வளவு படிச்சு அவரு உணவுறாங்களேன்றதுக்காக ஏதாவது கொடுத்துருவாருன்றதுக்காக அவருக்கே தெரியும். யாருக்கு பிடிச்சி வாங்குறதுக்கே தெரியும் நாம அந்த தகுதி இல்லைன்னு. ஆனா அப்படி ஒரு பொய்யான முயற்சி. இன்னைக்கு அதுதானே நீங்க எதிர்பார்க்கறதே சொல்லிடுங்க. அவர் அதை எதிர்பார்ப்பாரு. அதே சொல்றாங்க. சில இடத்துல வேலையில பேசும்போது பேசும்போது என்ன பண்ணுறாங்க பேசிப்பாரு. அவருக்கு சூழல் சொல்லுங்க. அவருக்கு மேல அபிப்பிராயம் எதுக்கு அதை நாமளே சொல்லணும். பேசுறவங்களுக்கே நமக்கு அப்புறம் அவங்க யார் உட்கார்ந்துருக்கவங்களை பத்தி நாம புகழ்ந்து நமக்கு சொல்லணும்னு தோணணும். ஏன்னா உண்மையிலேயே அவர்கள் அந்த செயலுக்கு கர்ம வீரர்களாக வருவார்கள். அந்த செயல்பாடுகளை மிக அற்புதமாக செய்யக்கூடிய நாமே புகழ்வோம். இல்லைன்னா இல்லாததான் சொல்லி பொதுவாக அதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்னன்னா பொது மேடைகள்ல
என்னமோ சொல்லி ஆகணும். அப்படி சொன்னாதான் மேடைக்கு நீங்களும் கொஞ்சம் எல்லாம் பேச என்னெல்லாம் சொல்லுவோம் சில இடத்துல, நீங்க கொஞ்சம் அப்படி எல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் அவதாங்க எதுக்கு இந்த பொய்யான பேச்சு இருக்கு இல்லையா, அது நம்முடைய அதாவது அந்த காலத்துல அவருக்கான நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அவர்கிட்ட நம்ம நல்லா அதுதான் பொழுதாங்க. உண்மையிலேயே சார்ந்தோர் பேருக்கு இது போன்ற புகழ்ச்சிகள்லாம் ஏற்க மாட்டாரு. இது போன்ற புகழ்ச்சிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு சில பெரியவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்படி பேசிட்டு போது இந்த பேச ஆரம்பிக்கும் போது புகழ்ச்சியெல்லாம் வேண்டாம் அந்த போது விட்டு அறிவாங்க. நமக்கே பெரியவங்களாச்சே அவங்க சொல்லலாமா நம்ம சொல்றோம் எல்லாம் வேணாம்பா நம்ம தான் இருக்கிற புகழ்ச்சி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சில பெரியவங்களாம் சொல்லும்போது ஏன் அவர் அதை உணர்ந்தவர் இந்த புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டார். நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம அதுலயே மயங்கி போறோம்னு வச்சுங்களேன், நம்ம அது மிகப்பெரிய துன்பத்துக்குள்ள ஆடும். புகழ்ச்சி தான் ஒரு மனிதனை தன்னுடைய செயலில் இருந்து செய்து கொண்டிருக்கின்ற செயல் என்பதிலே தடையை ஏற்படுத்தக்கூடியது, அகந்தையை ஏற்படுத்தக்கூடியதுதான் புகழ்ச்சி தான். நீங்க ரொம்ப புகழ்ந்தீங்கன்னா நானும் புகழலாம், இன்னொருத்தர் புகழ்ந்து சொல்றோம்னு வச்சுங்க, அதை அவர் கேட்டுக்காம இருந்துட்டாருன்னா அவருக்கு வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது. அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதை சிறமையை கொண்டு அதை செவிப்படுத்து அதற்கு அடிமையாகிறாங்க, அது பெரிய பாதிப்பு தான். நாம ஒருத்தர் புகழ்ந்தோம் பொய்யான புகழ்ச்சியை சொல்லக்கூடாது. ஏன் செயலுக்கு உரியவர்கள் என்றால் இவர் அதான் சொல்றாரு ஒரு பாடலையும், நரைகள் போந்து மெய் கலர்ந்து மூத்து உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை. அவர் வயது மூத்தவர், அவருடைய உடம்பு நடுங்கி போய் நிற்கிறாரு. அவர் வயசானவர் தானே, ஏன் சொல்றது தப்பு இல்ல. நீங்க பெரிய எப்படின்னா வரைகள் போல் திரள் தோழனே மழை மாதிரி இருக்கீங்க உங்களோடு, என்ன பராக்கிரமசாலி நீங்க அப்படின்னா நம்பவே முடியாத ஒண்ணு. அப்படி எதுக்கு அப்படி சொல்லணும், அப்படி பேசியும் அப்படி அவர்களை வாழ்த்தினாலும் கொடுப்பாரில்லை, அப்படி வாழ்த்தினாலும் அவர்களுக்கு தரப்போவதில்லை. புரை வெள்ளே ஏறுமுடை புண்ணியன் புரை வெள்ளே ஏறுமுடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள். பெருமான் வெள்ளேற்றிலே ஏறி நமக்கு அருள் புரியும் பொருட்டு வந்து காத்துக் கொண்டிருக்கின்றான். இங்கு புகழூரிலே இடப காட்சி என்பது உயிர்களுக்கு அருள் புரியும் பொருட்டு பெருமான் வருவதுதான் இடப காட்சி. ஏறை உடை புண்ணியன் நம்மை புண்ணியர்களாக மாற்றும் பொருட்டு, நாம் புண்ணிய சீலர்களாக ஆகும் பொருட்டு பெருமான் நமக்கு இடப காட்சியை தந்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றான். இங்கு புகழூரிலே அறைய நாய் அமருலகம் வாழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே. கண்டிப்பாக அமருலகம் என்று சொல்லப்படக்கூடிய மொத்தத்துக்கும் மேலான பதவியை பெருமான் நமக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். நமக்கு ஐயம் பாடல ஒவ்வொரு இடத்துலையும் நிறைவுல சொல்றது என்னன்னா, யாதும் ஐயுறவு இல்லையே, யாதும் ஐயுறவு இல்லை. எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். நமக்கு உறுதியை கொடுப்பதே எதுனா நல்லா இதுக்கு சாப்பிட நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. சாப்பிடுங்க, இது பண்ணுங்க, நல்லா வேற முடியும். இது கொஞ்சம் உறுதியை கொடுக்கும். மேலான உறுதியை சாப்பிடும்போது சந்தேகம் வராது. டாக்டருக்கு போனோம், டாக்டர் உடம்பு நோய், டாக்டர் போய் நிற்கிறோம், டாக்டர் இன்னும் டாக்டர் மருந்து கொடுத்தாரு. மருந்து கொடுத்தவொடனே நம்ம என்ன பண்றோம், வாங்கி வச்சுட்டு டாக்டர் சாப்பிட்டா சரியாகுமா அப்படி கேட்குமா? எப்படி நீங்க கேட்க முடியுமா? டாக்டர்கிட்ட சாப்பிட்டா சரியாயிரும்னு கேட்க மருந்துமா சாப்பிடலாம் கேட்குமா? கேட்கறது இல்லை, நீங்க கேட்க மாட்டோம். ஏன் அவர் கொடுத்தா தெரியாதா? நமக்கான நோய்க்கான தீர்வை தான் அவர் வருதா நமக்கு தருகின்றார். இந்த உறுதி இருக்கு இல்லையா, அது எப்போ வரும்? சந்தேகம் இல்லாத வரும். நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உறுதி குறைக்கும். நம்முடைய உறுதியை குறைக்கக்கூடியது சந்தேகம் தான். அதுதான் யாரும் ஐயுறவு இல்லை. நீ சந்தேகமே படாத எதை குறிக்கிறது என்றால் உறுதி. ஞானசம்பந்த பெருமான் பதியங்களை சொல்லுவார் பாருங்க, தானொரு கோடும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறைசை ஆனசொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர் ஆணை நமதே சொல்றாருல, ஆணை நமதே சத்தியம் அப்படின்றாருல. இங்க ஐயுறவு இல்லைன்றது சத்தியம் என்பது போல சொல்லு. சந்தேகப்படாத அப்படின்னு அர்த்தம், அது சத்தியம் தான் அர்த்தம். அதுதானே சத்தியமான பொருள் தான் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதா. இறைவனுக்கும் சத்தியமான, ஏன்னா அவன் உறுதி, அவன் தான் மெய்யான பொருள். அவன் இருக்காங்க, அவனுக்கு தான் சந்தேகம் இருக்கு. கோயில் எல்லாம் இருக்குங்க, கடவுள் முதல் இருக்காரா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட போயிட்டு நீங்க அவரை தேவாரம் சொல்லுவீங்களா, திருமுறை சொல்லுவீங்க,
அவனுக்கு சந்தேகம் எங்க வருது பாத்தீங்களா? நாம எதை முழுமுதல் பொருள் என்று, எது வழிபடும் பொருளோ, எது நம்முடைய குறையை நீக்கும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அந்த பொருளே இருக்கான்னு கேட்கலாம். நாத்திகர்கள் பேசுறதே தானே. நாத்திகர்கள் கடவுள் மறுப்பாளர் கடவுளோ பொருளே இல்லை சார், மாட்டீங்களா நம்பிக்கிறீங்க இல்லைங்களா? நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது ஒரு உணர்வு பொருள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார். அந்த உணர்வு பொருள் எப்படி நமக்கு உணர்வுக்கு வரும் என்றால், உணர்விலே கலப்பு உணர முடியும் என்றால், முதல்ல உருவ பொருளா நமக்கு இருக்கும். முதல்ல உருவ பொருளா இருந்தால் தான் அது உணர்வு பொருளா மாறும். இறைவன் என்பது உணர்வு பொருள் தான். கற்பனை கற்பித்த கடவுளை கடுமல வளநகர் கண்டு கொண்டேன் திருக்கடுமல தேவாரம். கற்பனை என்றால் அது நம்முடைய சிந்தனைக்குள் நமக்கு பெருமான் உணர்வாக தோன்றுவான். அது எப்போ வரும்? நம்ம ஒரு பொருளை பார்க்கணும், நம்ம சிந்தனைக்கு ஒரு பொருள் வரணும். வரணும்னா அது நீண்ட நெடுக்கால நம்ம பார்த்துட்டு இருந்துருக்கோம். அப்ப பார்க்க முடியாத சூழல் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டு இருந்தோம், அங்க இருந்து வரைக்கும். இப்ப கண்டபாட்டம் உள்ள பெருமான் தினமும் பெருமான பேர் வழிபாடு செய்யும். நம்ம இங்க இருந்து ஊருக்கு வெளியூர் போக வேண்டியதாயிடுச்சு. போயிட்டு தினமும் வீட்டில் இருந்தோம்னா பக்கத்தில் இருக்காங்க போயிட்டு அந்த கோட்டை பெருமானை தரிசனம் பண்ணுங்க. போக முடியல சொல்லும் போது நினைப்பு வந்துருச்சு இல்லையா? நினைப்பு வந்தோம் எங்க போயிட்டு இருக்காங்க? ஆமா, நினைவு எங்க போயிருக்கோம்? நேரா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயில போய் அந்த மூத்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். மூத்தத்தை பார்த்து தரிசிச்சு அது உணர்விலே பெருமான் நமக்கு காட்சிப்படுவான். அது எப்படி வருது? நெடுங்காலம் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருந்தார். உருவத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுதுதான் நமக்கு உணர்விலே பெருமான் காட்சி. ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் அவங்களை பத்தி நினைப்போம். நம்ம உணர்வுல அவர் தெரிவாரு. நமக்கு அகநானூறு என்று அகத்துறை எல்லாம் சொல்லும் பொழுது கூட தலைவன் தலைவி அந்த பாவத்தை பேசும் பொழுது தலைவன் நெடுங்காலம் தலைவியோடு இருந்திருக்கான். அவன் ஒரு பணி நிமித்தமாக வேலை காரணமாக வெளியூருக்கு போயிடறான். இப்ப தலைவன் என்ன நினைக்கிறான்? நினைச்சு பார்த்தான். அவன் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவான், அவன் வரும்போது இதெல்லாம் சொல்லுவான், இதெல்லாம் பேசுவான். அகத்துறை தான் இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த நிறைவு எப்படி வருது? எப்ப நமக்கு தோணுது? நெடுங்காலம் அவர்களோடு பழகிறாங்க. அதனாலதான் சைவம் என்ன சொல்லுச்சு? குரு வழிபாட்டை நமக்கு முன்னிறுத்தி. ஏன் எவ்வளவு திருக்கோயிலுக்கு போனோம் வச்சு பாருங்க. திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும், திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யணும். மனசுல இருக்காங்க, நம்ம வீட்டுல கொடுத்துருக்காங்க. கோவிலுக்கு போனீங்க வச்சாங்க. திருக்கோவிலுக்கு சென்று அந்த உருவத்திலே நம்முடைய மனதை லயிக்க செய்யும். நமக்கு நிறைய நமக்கு கவனம் செதறிக்கிட்டே இருக்கு. கோவிலுக்கு வரும்போது என்ன லயிக்கும். அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஆலயம்னு வச்சாங்க. ஏன் அதுக்கு ஆலயம்? ஆன்மா லயிக்கும் இடம். ஆன்மா லயிக்கும். மத்த எங்க போனீங்கன்னாலும் அப்படியே சதறிட்டே இருக்கு. அது வந்தோம் கோயிலுக்குள்ள போனோம். வேற இப்ப என்ன அதெல்லாம் கோயிலுக்குள்ளேயே எல்லாமே வந்தது. கோயிலுக்குள்ள வந்து மொத்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ள என்னமா பேச முடியுறாங்க, வீட்டுல பேச முடியாத கோயில வந்து பேசிட்டு இருக்காங்க. திருக்கோவிலுக்கு வந்தால் நாம் வேற எந்த இதுவும் இருக்கக்கூடாது. குழந்தைங்கள்லாம் அப்படிதான் விளையாடிக்கிட்டே இருக்கும். அதான் சொல்லணும். என்னன்னா திருக்கோவில் ஏனென்றால் கோயில் என்றாலே என்ன? கோயில் தான் தலைவன் இருக்கு, இறைவன் இருக்கின்ற இடம். ஒரு மேனேஜர் இருக்காரு, பெரிய கம்பெனியோட ஜிஎம். நீங்க பாத்தீங்கன்னா வெளியே எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, அது பேசிட்டு இருப்பாங்க. உள்ள போய் ஜிஎம் கொடுப்பாங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. அவரோட தான் பேசுவாங்க. கொஞ்சம் கேட்பாங்க. நீங்க யாராவது கேட்டா தான் பேச சொல்லுவாங்க. அவங்களாம் அங்க ஒண்ணு சலசலப்பு இருக்காது. ஏன்? அவர் பெரிய அதிகாரி, ஒரு அமைச்சர், ஒரு பெரிய எம்எல்ஏ, பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவர். அவரை பார்க்க போகும்போது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சத்தம் இருக்காரு. சொல்லுவாங்க ஏன் சார் நம்ம பேசினா சொல்லுவாங்க. ஏன்? பெரியவங்க இருக்கிற இடத்துல, சாமி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? அதே மாதிரி தானே திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நான் சில பேர் சொல்லி வச்சிருக்கேன், கோவிலுக்கு போகும்போது மொபைல் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. பொதுவாக மொபைல் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது தான் நமக்கு பார்க்க கோயிலுக்கு கூட்டு போவேன். கூடவே வருவாங்க. வந்துகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொங்கலை வந்துடுறேன் இப்படி இந்த பொண்ணு வச்சுருப்பான். பேசிட்டு வந்துட்டேன். கடைசியில் நிகழ்ச்சி கொடுத்துருக்க ஆளே இருக்க மாட்டாங்க. எங்கடா பார்த்தாச்சுங்களேன், முக்கியமான கூப்பிட்டாங்க, மன்னிச்சிருந்தீங்க, ஒரு மெசேஜ் எனக்கு போட்டு விட்டு கலைஞர் போயிடுவான். அவன் ஒழுங்காக ஒளியே இருந்திருப்பாரு. நம்ம கூடவே வந்து போனதுக்கு காரணம் என்ன? யாரும் அழைப்பு நம்ம இடையூறு நமக்கு செதறிக்கிட்டே. அதாவது உருவ வழிபாடு மிக மிக முக்கியம். இங்க சாமி எல்லாம் சொல்றாங்க, உருவ வழிபாடு தான் நமக்கு உணர்விலேயே உறுதியை ஏற்படுத்தும். அடுத்த பாடல பாருங்க. பஞ்ச நெஞ்சனை மாசடக்கனை பாதியை வழக்கில்லையை பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை. கொடுப்பார் சொன்னதெல்லாம் வலிமையை பற்றி, உடல் வலிமை பற்றி பேசினாரு.
அறிவினுடைய திறமை எல்லாம் பத்தி பேசினார். இப்ப என்ன சொல்றாரு, அவங்க ரொம்ப வஞ்சம் உடையவன், வஞ்ச நெஞ்சன். வஞ்சன்னா கெடுதல், எப்பவுமே கெடுதல் செய்யறவன். வஞ்ச நெஞ்சனை மா சடக்கனை, அவன் யாரும் கொடுக்கிற ஆள் கிடையாது, எல்லாருக்கும் கெடுதல் செய்யக்கூடியவன், பொய்யை மட்டுமே பேசக்கூடியவன். மா சடக்கனை பாவியை வழக்கில்லியை, நீதியோடு செயல்படுவோம். அல்ல வழக்கில்லைன்னா எப்படி ஒருத்தரோட பேச, ஒரு 100 ரூபா கொடுங்க கடன் வாங்கிட்டு இல்ல திருப்பி கொடுக்குறது, அது என்ன நேர்மை சார், நான் கொடுக்குறது நல்ல மனுஷன், அதான் வழக்கு. நான் வாங்கவே இல்லை கண்டாங்க பண்ணுவீங்க, உங்களுக்கு செஞ்சு முடிச்சிருக்கேன் அவர் செய்யல, சொல்லவே இல்லை செய்யலன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா சொல்லிட்டு அப்படி சொன்னா பொய் சொல்றாரு. நேர்மையா அவனுக்கு ஒரு நீதி நேர்மை இல்லை சார், நான் சொன்னேன் நீங்க ஏன் விட்டீங்க, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அப்படின்னா நீ நேர்மை நான் சொன்னதை செய்யறது, செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் பாருங்க. அவன் வழக்கில் அவனை மாதிரி ஒரு பஞ்சாயத்து விட்டானே பெரிய கொடுமைகள் செய்யக்கூடியவர், இப்படி எல்லாம் இருப்பவரை போய் நீ என்ன சொல்றீங்க சாதுவே என்று மாதிரி ஒரு சாதுவை பார்க்கவே முடியாது சார். அவர் பெரிய மகா பாவியன், கொலை கொள்ளை கெட்ட பேர் வாங்குது, பெண்ணிடம் அவதூறாக அடைந்து கொள்வது, இப்படி பல்வேறு குற்றங்களை புரிந்து கொண்டிருக்கவன் அவனை போய் நீ சாதுன்னு சொல்லலாமா? அப்படியே நீ அவன் சொன்னாலும் அவன் கொடுக்க மாட்டான். ஏன் ஏற்கனவே வஞ்ச நெஞ்சன் ஆயிட்டு. வஞ்ச நெஞ்சன் என்பது இதை பிடிக்கும்னா, நம்ம இடத்தில் ஒரு பொருள் இருக்கும், இருந்து கொண்டே அதை நமக்கு பிறகு தரமாட்டோம், தராம அவனுக்கு கெடுதல் வேலை செய்யும். அவன் வஞ்ச நெஞ்சன், வஞ்சமுடையவர். வஞ்சமுறை இருக்கிறதே இருக்கேன்னு தெரியாம கொடுக்காம அவங்க வாங்கிப்பான். இல்ல வேலை குட்டி நல்லா இருக்குங்க, நம்மகிட்ட இருக்கே நம்ம கேட்கலாமா? நம்ம கேட்கறதே தவறு. அப்படியே சில பேர் இறக்கின்றார்கள். எதற்காக? தன்னிடம் பொருள் இல்லையே என்று இறக்கிறார்கள். ஆனால் தன்னிடம் பொருள் இருந்து கொண்டே பிறரிடம் இறத்தல் என்பதை செய்யலாமா? அவன் தான் வஞ்சகர். 2 பேர் அப்படி இருக்கா, இருந்துகிட்டே நீ வேலை கேட்டிருக்கியா, சொல்றோம்ல, அப்படிதான் வஞ்சகர். அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்கலாமா? அவரை பாடலாமா? அது மிகப்பெரிய தவறு. அவர்களை பாடாதீர்கள். அர்த்தம், தவறானவர்களை சென்று ஏற்காதீர்கள். அது மிகப்பெரிய குற்றம். நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்றக்கூடிய பல நெறிகள், அது மிக முக்கியமானது. தவறானவர்களை புகழக்கூடாது, தவறானவர்களை முன்னிறுத்தக்கூடாது. முன்னிறுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்கு கெடுதல் உண்டாயிருக்கு. தப்பானவங்களை, அதனாலதான் நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, நல்லவர்கள் அல்லாதோடு நாம் இணங்கி இருக்கும் பொழுது அவர்களுடைய பண்பு மொத்தம் நம்ம மேல வந்துட்டே இருக்கும். அவர்கள் பொழுது சொல்லும் பொழுது நாளாக அவங்களுக்கு பொழுது நம்மளையும் அதே மாதிரி போடணும், நமக்கு தான் போட்டோம். நாம் பொய்யானவர்களை புகழ்தலில் இருந்து முதலில் தவிர்க்க வேண்டும். யாரெல்லாம் போடுறது? மெய்யானவர்களை புகழ வேண்டும். யார்? அடியார்கள். அடியார்கள் மெய்யானவர்கள். ஏனெல்லாம் மெய்யான பொருளாகிய பெருமானை வழிபாடு செய்கிறது அடியார்கள். பெருமான் மெய்யான பொருள், அவனே இப்பொழுதுமே உள்ள பொருள், அவனை சென்று ஏற்றுங்கள். நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவன் பொன் செய் செஞ்சடை புண்ணியன். அவனுடைய சடை எப்படிப்பட்டதா? பொன் செய் சடை. ஏன் பொன் செய் சடையை நிறுவனுக்குதான். ஏன் நிறுவனுக்கு? ஏன் நிலவு இருக்குல்ல, அது நிலவு இருக்கு இல்லையா? நிலவு இருக்கிறதுனால பெருமானுடைய சடை பொன் செய் சடையா. பொன் செய் சடை புண்ணியன். சடையிலே சடை பொன்னிறமாக விளக்குகிறது, அது பளிச்சிருக்கிறது என்பதை ஏன் இங்கே குறிப்பிட வேண்டும் என்றால், சடையிலே பெருமான் பிறையை சூடியிருக்கின்றான். பிறை எதற்காக சூடியிருக்கின்றான்? பிறை என்று சொல்லப்படுகின்ற சந்திரன் தன்னுடைய குறை நீங்கும் பொருட்டு பெருமான் திருவடியிலே வந்து விழுந்தான். தன்னுடைய குறையை நீக்க வேண்டும். பெருமான் அவனுடைய குறையை மட்டும் நீக்கவில்லை, அவனை தன்னுடைய சிரத்திலே வைத்துக் கொண்டார். சடையின் அருகிலே பெருமானே அவனை வைத்துக் கொண்டார். அப்படி நாம் அவனை சரண் புகுவோமே ஆனால் நம்மையும் அவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். பொன் செய் செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவியர்கள் நெஞ்சில் நோயறுத்து துஞ்சி போவதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே. இதுவரைக்கும் நமக்கு அவர் உலகம் ஆளலாம், யோகத்தை ஆளலாம், எல்லாவற்றையும் பெறலாம் சொன்னார். நெஞ்சில் நோய் அறுத்து துஞ்சி போவதற்கு, நமக்கு நோய் இல்லையா? இந்த பிறவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை மிகப்பெரிய துன்பத்தில் ஆழ்த்துவது எது என்றால், பிறவி நோய் ஒரு நோய், பிறப்பு என்பது ஒரு நோய் தான். அதுதான் வந்திருக்கிறது காரணம். பிறப்பு என்ற நோய் தான், அது உயிருக்கான நோய். ஆனால் இந்த உடலுக்கான நோய் உனக்கு
இல்லையா? அது நம்மை உறுத்திக் கொண்டே இருக்கின்ற வரையில் நம்ம திருக்கோயிலுக்கு போக முடியாது. கூட சில காலம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கோயில் வரங்கள் எனக்கு ஏன் தெரியல, வர முடியாத சொல்ல வர முடியாத சொல்றது. ஒரு சில பேர் நான் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. ஐயா நீங்க வந்தீங்கன்னா அவங்க போய் பார்க்க போகும்போது அவங்க சொன்னாங்க, என்ன கையா நல்லா பார்த்து வரலான்னா வந்தேன். ஐயா குழந்தை உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒன்று மாற்றி வந்துட்டே இருக்கு, குழந்தைக்கு இதாகிட்டே இருக்குன்னா கோயிலுக்கே போக முடியும். நமக்கு நம்முடைய வழிபாடு தடைப்படுவதற்கு காரணம் என்ன? பொருள் இல்லை, வேலைக்கு போறோம், டயர்டு, இதெல்லாம் தாண்டி நோய். உடம்பு முடியல, நம்ம உடம்பு இல்லை, நமக்கு கூட இருக்கிறவங்க குழந்தைக்கு முடியல, குழந்தைக்கு ஏதாவது வந்துருக்குனால எங்கேயுமே போக முடியும். அப்போ நோய் இருக்குமே ஆனால் நமக்கோ நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கோ நோயினால் தாக்கம் கொடுக்கிறோம் என்றால் நமக்கு வழிபாடு தடைபடும். நமக்கு அவன் முதல்ல எதை நீக்கணும்? வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற உறுதி எதை முதலில் செய்ய நமக்கு இருக்கணும்? நோய் நீக்க வேண்டும். வழிபாட்டின் முதல் விண்ணப்பமே இதுவாக இருக்கணும், நோய் போனதாங்க. நோய் போச்சுன்னா போதும், நம்ம கோயில் போயிடுவோம். நம்மளுடைய வழிபாட்டை தொடர்ந்து தொடங்கிடுவோம். அதற்கு தடையாக விளங்குவது நோய். சாமி சொல்றாங்க, நெஞ்சில் நோயறுத்து துஞ்சு போவதற்கு அந்த நோய் என்ன ஆயிடுமா? இல்லாம போயிடுமா? நோய் என்ன ஆயிடுமா? இல்லாம போயிடுமா? கண்டிப்பா நோய் இல்லாம போயிடும். ஏன்? அவன் முதல்வர் பெருமானை பாடுங்கள், உங்களுடைய நெஞ்சிலே நமக்கு உயிரிலே கலந்திருக்கின்ற நோயை பெருமான் நீக்குவான், நாம் எல்லா வளங்களையும் பெறலாம், இதற்கு எந்த சந்தேகமும் பட வேண்டாம். நெஞ்சில் நோயறுத்து துஞ்சு போவதற்கு யாதும் ஐயுறவை துஞ்சு போவதற்குன்னா இல்லாம போறது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுவார் இல்லையா, துஞ்சல் இல்லாத பொழுதிலும், துஞ்சல்ல துன்பம், துன்பம் என்ன ஆயிடுமா? துஞ்சல் இல்லாத பொழுதுன்னா துன்பம் இல்லாத பொழுதா இருந்தாலும் சரி, துன்பம் இருக்கிற பொழுதாக துஞ்சல் இல்லாத பொழுதும் நெஞ்சகம் நைந்து நினைவு. நமக்கு துன்பம் வந்துருச்சு சாமி நினைக்க மாட்டாங்க, மரம் போயிடும். துன்பம் உள்ளவருக்கு அப்படி இருந்தாக்கா கஷ்டப்படுறது சாரி, இப்போ போயிட்டு நீங்க சாமி கோயிலுக்கு போவாங்க, அதை பண்ணுங்க, கஷ்டப்பட்டாம தெரியும் சார், எல்லாம் தெரிய மாட்டாது, எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நாம் துன்ப காலத்தில் நமக்கு துன்பம் ஏன்னா வினை பயன் தான் நமக்கு இந்த பிறப்பு அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? வினையின் பயனால தான் நமக்கு இன்ப துன்பம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு யாரையும் போத முடியும். நாம் செய்த வினையின் பயனை நாம் இன்ப துன்பங்களாக தீர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப யாரையும் போய் குறை சொல்லிருக்கீங்க, எனக்கு ஏன் கஷ்டம் இருக்கா, உன்னால்தான் கஷ்டம், எனக்கு ஏன் கஷ்டமா உன்னால்தான் யாரையும் சொல்றது அர்த்தம் கிடையாது. நமக்கு நோய்க்கு நன்றும் தீதும் பிறருக்காக யாரும் நாம தான் கொண்டு வந்திருக்கிறோம் நமக்கானது. இதே போன்ற ஒன்றை திரும்பவும் நாம் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது வினையாக ஆகாத வகையிலே நம்முடைய செயல்பாடு அமையும். எப்படி ஒரு செயல் செஞ்சா அது நல்ல செயல், அது நல்ல செயல் புண்ணியமாக பதிவு செய்யப்பட்டு நம்ம திட்டமாக வந்துடும். நாம ஏதாவது தவறு இழைப்போமே ஆனால் அது பாவமாக பதிவு செய்யப்படும், ரெஜிஸ்டர் ஆயிடும், நமக்கு துன்பமா வரும். எப்போ வரணும்னு தெரியாது. இப்ப வந்துகிட்டு இருக்கிறது எப்போ செஞ்சதோட கணக்குல தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இருக்கணும்னா இப்ப வந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம காப்பாற்றணும், நம்ம அதுல இருந்து காக்கணும் நம்மள ஒண்ணு. இன்னொன்னு இப்ப செய்யறது புதுசா ஏறாமையும் பாத்துக்கணும், எப்படி செய்யணும்ன்றதையும் பாத்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது வர துன்பத்தையும் நம்மளுடைய அணுகாமல் அடையணும். அதுக்கு ஒன்னே ஒண்ணு என்ன? உறுதியான வழிபாடு தான். நம்முடைய வழிபாடு மட்டும், அதாவது துஞ்சல். அந்த நோய் நீங்க வேண்டும். துன்ப காலம் என்று உடலுக்கான நோய் என்பதை நீக்கம் பெற வேண்டும். அது உடம்புக்கான மட்டும் இல்ல, உடம்பையும் தாண்டி மனசு ஒன்று இருக்கிறாங்க. நெஞ்சில் நோய் இருக்குங்க, நோய் உடம்புக்கு வர்றதுதான். அது உடம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துடும், அது எங்க வந்துடும்? மனசுக்கு வந்துடும். அது செக் பண்ண போயிருக்காங்க சார், நோய் மாதிரி இருக்குன்றாங்க. ஒருவேளை இதுவா தான் இருக்கும் போல இருக்கு, ஒரு நோயோட பேரு ஒருவேளை அவருக்கு புற்றுநோயா இருக்கும் போல இருக்கு இப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். புற்றுநோயே இருக்காது, புற்றுநோயா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்கோம், அது புற்றுநோயா இருக்கா பார்ப்போம். இப்படி டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றது ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் வரைக்கும் அது நோயே இருக்காது. அந்த நோய்க்குள்ளே இவர் வாழ்ந்துட்டு இருப்பார். நினைப்பே நினைவே என்ன பண்ணிடும்? உங்களுக்கு அந்த நோய் தான் வருது, அந்த நோய் தான் இருக்குமோ எதனால ஒரு ஆச்சு வச்சுக்கலாம் தோணும். ஒருவேளை அதுக்கு கூட சிம்டம்ஸ் இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு தோணும். ரிப்போர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அதெல்லாம் எதுவும் இல்லையாங்க. ஒரு வாரம் என்ன ஆச்சு? அந்த நோயிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும். நமக்கு நோய் வருவதற்கு முன்பாக அந்த நோயினுடைய தாக்கம் மனதை பாதிக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும். நோயே பாதிப்பு கம்மியா தான் இருக்கும், நோயுடைய தாக்கம் மனசை பாதிச்சு நிற்கும் பாருங்க, அது ரொம்ப பெரிய
அந்த முறையிலேயே பெருமாள் நிறைய ஊட்டிக்குவார். மனம் வழியாகவே அந்த உணர்வு நோயை குத்துவார், முடிச்சுக்குவார். அந்த பயத்திலேயே பாதி முடிச்சுக்குவார். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அதுக்கு நோயே இருக்காது. முதல்ல நமக்கு எது நீங்கணும், உறுதி நமக்கு நெஞ்சில் இருக்கணும். நமக்கு யார் சார் பண்ணுவா, நமக்கு ஏன் துன்பம் வரப்போகுது அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கணும். ஏன் நாம் பெருமானை வழிபாடு செய்கின்றோம். நலமிலாதானே நல்லனே என்று நரைத்த மாந்தரை இளையனே, குலமிலாதானை குலவனே என்று கூறி உன் கொடுப்பார்களே. அவன் நல்லவனே இல்லை, அவன் நல்லது செய்யறவனே இல்லை. நல்லா தெரியும், ஊருக்கே தெரியும் நல்லது செய்யறவன் இல்லைன்னு. போல ஒரு நல்லவர்களை பார்த்ததே கிடையாது இந்த உலகத்திலேயே. உங்களை போல வியப்பது ஏன் அப்படி போகணும்? அப்படி நீ போனதாலும் சரி, நரைத்த மாந்தரை இளையனே, அது மாதிரி தெரிந்து எவ்வளவுதான் இருக்க. உங்களை மாதிரி ஒரு சின்ன இளைஞரை, உங்களை போன்ற ஒரு சுறுசுறுப்பான இளைஞரை காணவே முடியாது. எதுக்கு போய் இப்படி எல்லாம் போனிச்சு தேவைதானா? குலம் இல்லாதானே, அவங்க எந்த ஒரு நல்ல மரபிலும் வரல. என்ன மரபுன்னு தெரியல, அவன் பின்பற்றுகின்ற நெறி எதுவுமே சரியில்லாதது. அவனை போன்ற மிகப்பெரும் குலத்தை சார்ந்தவர்கள், உண்மை போன்ற ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களே இல்லை. இப்படியெல்லாம் போய் சொல்லணுமா? அந்த சொல்லுக்கெல்லாம் உரியவர்களே அல்ல, அல்லாதவர்களை இப்படியெல்லாம் போடலாமா? இப்படி புகழ்ச்சி தேவையில்லை. கூறி முன் கொடுப்பாரில்லை புலமெல்லாம் வெறி கவழும் பூம்புகழூரை பாடும் புகழூரால் அளவராது அவர் அமர் உலகம் வாழ்வதற்கு யாரும் வைக்கிறோம் இல்லை. கண்டிப்பாக அவர் பெருமாளுடைய சிவலோகத்தை அடைவது என்பதற்கு எந்த ஒரு அறிவுறவும் இல்லை. நாம் செய்ய வேண்டியது அவனை பாட வேண்டும். அல்லாதவர்களை பாடுவதிலிருந்து முதலில் நாம் நீக்கம் பெற வேண்டும். நல்லவர்கள் அல்லாதவர்களை நல்லவர்கள் என்று போடக்கூடாது. அல்லாதவர்களை இங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது இந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை தப்பானவர்களுக்கு சொல்லிக்கூடாது. அவன் அந்த விஷயத்தையும் கருத்துருவான், அந்த விஷயத்தையும் கருத்துருவான். அதாவது ஒரு ஒருத்தர் சொல்லுகின்ற செய்தி கூட அவருடைய குணம், அந்த அந்த குணத்திற்கு அந்த பண்பிற்கு உரியவர்களா, அந்த பண்பிற்கு உரித்து அல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் கூட செய்யக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு நல்ல பாடல் வச்சுங்களேன், ஒரு நல்ல பாடல் பதியம், பதியம் பண்ணி இந்த பதியத்தை பற்றி சினிமா பாட்டு மாதிரி பாடுறான்னு வச்சுங்களேன். எந்த பாட்டு பதியங்களை எப்படி பெருமாள் திருமுன்பாக ஒரு உருக்கமா பாட வேண்டியது என்ன பண்ணுவான்? அவனுடைய விளையாடுறதுமா பாடணும். விளையாடுறோம் ஒருத்தருக்கு கொடுக்கறது கூட பொருள் இந்த பழமொழி பாத்திரம் கிடையாது. அந்த பாத்திரம் கிடையாது. அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவர்களை பண்பறிந்து அவர்களுக்கு அதாவது அவர்கள் பண்பறிந்து ஆற்றா கடையினர் நமக்கு நல்லது செய்யறதுக்கு கூட அவர்களுக்கு அந்த பங்கிற்கு அவர் உரியவர்களா, உரித்தல்லாதவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடாது. அப்படி சேர்த்தாங்க அது அந்த பொருளுக்கான உயர்நிலையை குறையாக கொடுக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு, நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவர்கள் பண்பறிந்து ஆற்றார்கள். அருமையான கொள்வது. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவர் பண்பறிந்து ஆற்றார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு பண்பு இல்லாத நல்லது குட்டினா கூட அவன் அந்த முழுமையா அவளுக்கு அவனை உணர்வுக்கு கொண்டு போக முடியாது. காரணம் என்ன? இன்னும் அந்த அளவு பழகு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கல்வி முறைகள்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, கல்வி முறைங்கிறத எப்படி படிப்படியா வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடம் போனோம்னா முதல்ல எழுத்த முதல்ல எழுதணும், எழுத்த முதல்ல சொல்லணும், உணவு உறவில் எழுதணும், எழுதுறத பார்க்காம எழுதணும், எழுத்து வார்த்தைகளாக மாறணும், வார்த்தைகள் ஒரு பாடமாக மாறணும், பாடங்கள் கதைகளாக மாறணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு நாளாக கணக்கு பாடம் வாய்ப்பாடு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பாடு கேட்குறீங்க. படிப்படியா வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணணும் இல்லையா? 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 5, 10, 15, 20 இவ்வளவு வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணணும்னு நம்ம சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணலையா? ஏன் பண்ணல? மனப்பாடம் பண்ணலையா? ஏன் பண்ணல? ஆச்சா, இதெல்லாம் ரொம்ப கடினப்பட்டு ஒவ்வொரு வகுப்புலையும் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். எதுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கோம்? ஞாபகம் சின்ன மனப்பாடம் பண்ணணும். சரி, ஞாபகம் வச்சுக்கிட்டோமா? நீங்க 10ஆவது வகுப்பு, 2ஆவது வகுப்பு, 12ஆவது வகுப்பு கல்லூரிக்கு போயாச்சு. கல்லூரிக்கு சென்று நாம தேர்வு எழுதுவோம். தேர்வு எழுதும்போது உள்ள போகும்போது என்ன கேட்பாங்க? பேனா எடுத்துட்டு போனோம் தேர்வுக்கு. சரி, தேர்வுலேயே எல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா? பேனா எடுத்துட்டு போன கையில ஆண்டிக்கு எடுத்துட்டு போனோம். அங்க இன்னொன்று எடுத்துட்டு போனோம். கல்லூரி படிப்பது என்ன தெரியுமா? கால்குலேட்டர் இல்லையா? வெளிப்பது. ஏன்னா அங்க அங்க அந்த 2 மணி 3 மணி நேரத்துல எழுதி முடிக்க வேண்டிய அந்த தேர்வுக்கு
சொல்லப்படுற கால்குலேட்டர். சயின்டிபிக் கால்குலேட்டர் தான் வேலை செய்ய முடியும். நீங்க ஏன் வாய்ப்பாடெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுச்சு. இப்படி தெரிஞ்சுதான் மனப்பாடம் இப்ப சொல்ல முடியுமா? இப்ப சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல வேலை செய்யறோம், வேலை செய்யறதுல மனப்பாடம் பண்ண வச்சுட்டுமா வேலை செய்யும் போது டக்குனு கால்குலேட்டராங்க. அப்ப மனப்பாடம் பண்ணது எதுக்கு? கேள்வி வருது இல்ல, கஷ்டப்பட்டு மனப்பாடம் தான் ஓ பண்ண வச்சுக்கல. கடைசியில மனப்பாடம் எல்லாம் போடுறது கால்குலேட்டர் தான் வச்சு பண்றீங்க எல்லாரும். இப்ப எதுக்கு அதை மனப்பாடம் பண்ண வச்சாங்கன்னா, அந்த பகுதியை மனனம் நம்முடைய அறிவிலே கொள்ள வேண்டும் இல்ல, மனனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலமாகட்டும், தமிழாகட்டும், கணக்கு எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா மனப்பாட பகுதின்னு ஒன்று வச்சாங்க. அது மனனம் செய்ய வேண்டும்ன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது எப்பவுமே தூண்டி வைக்கணும். சும்மா இருக்கிறத மட்டும் எழுதிட்டு போக கூடாது, ஞாபகத்துல கொள்ள வேண்டும். அதுதான் வாய்ப்பாடு. ஆனா என்ன ஆச்சு? வாய்ப்பாடு குறைஞ்சு போச்சு இல்லையா? வாய்ப்பாடு என்ன ஆச்சு? நாமளே அது ஒரு சாதனத்தை கொண்டு அந்த கணக்கை நாம முடிக்க அளவுக்கு வந்துடுறோம். நாம அப்ப ஏற்கனவே படிச்சது வீணானா இல்ல, நம்மளுடைய நினைவிலே சிலவற்றை கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் அந்த காலம். அது போலதான் இங்கே பெருமாள் நமக்கு என்ன செய்யறாரு? நமக்கு அதற்கு உரித்த அல்லாதவர்களிடத்திலே அதை கொடுக்காமல் அதற்கு உரித்தானவர்களாக மாற்றுவதற்கு நம்மை படிப்படியாக மாற்றிக் கொண்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு கோயிலுக்கு போன பதியங்களை எல்லாம் உணரணும். சரி, அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பூசை பண்ணணும், அப்புறம் எப்படி பூசை பண்றது, என்ன வழிபாடு செய்யணும், வழிபாட்டு நிறைய என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அடிப்படையை என்ன பண்ணணும்? அதெல்லாம் போகணும். அந்த காலத்துல சும்மா நான் அப்படியே வருவோம் சார், வந்து அப்படியே கோயில வள வந்து போயிடுவோம் சார். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அடுத்த முறை வரும்போது திருப்பூர் எழுதி போட்டுருக்கு, திருப்பூர் அவங்க தேவாரம் எழுதி போட்டுருக்கு, அதை படி அப்படி ஒரு படிச்சுட்டு போவோம். அப்புறம் நாளாக என்ன ஆகும்? அந்த திருப்பூர் எதுல இருக்கு, தேவாரம் எதுல இருக்கும், திருவாசகம் எதுல இருக்கும், அந்த நூலை வாங்கணும். அந்த நூலை எப்படி படிக்கணும், யாராவது படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து படிக்கணும். இப்படித்தான் நமக்கு வந்து அதை ஒவ்வொன்னா நாளாக படிப்படியாக நமக்கு பெரும்பாலும் ஒன்றை உணர்த்தி கொண்டே இருப்பான். அப்படிதான் நமக்கு நோயை தந்து நம் துன்பத்தை தருவது எதற்காக என்றால், நாம் இதுவரை பெற்ற அனுபவத்தில் இருந்து அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த துன்பத்தை கொடுக்கணும். துன்பத்தை மட்டுமே கொடுத்தா ஆன்மாக்கு தெளிவு பறக்காது. துன்பம் எங்க துன்பம் என்பதை தருவதன் நோக்கம் என்ன? தெளிவை பெரும் பொருட்டு. அடுத்து என்ன சொல்றாரு? நோயமை தடந்தோழனே என்று நொய்யமாந்தரை விடுதிய தாயந்தோ இவர் என்று சாட்சி முன் கொடுப்பானில்லை. ஐயா என்ன, அவர் வந்து நோய் உடம்பே நோயா இருக்கான், அவரை போயிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? தடந்தோழனே பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க, அவர் உடம்பு தெரியாம இருக்காரு. இன்னொன்னு, நொய்ய மாந்தரை விடுதிய தாயந்தோ இளவோர்க்கு எல்லாம் என்று சாட்சியும். அவரு இப்படிப்பட்டவர் தெரியுமா சார்? இல்லைன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா தாய் போல அவர்களை பரிவாக அவர்களை ஏற்று அவர்கள் எல்லாவற்றையும் தரக்கூடியவர். அவன் இருக்கிறது ஒண்ணுமே கொடுக்காதவன், அவன் யாருக்குமே எதுவும் கொடுக்காம அவனை போய் என்ன சொல்ற? விடுதிய தாயந்தோ எல்லோருக்கும் உதவக்கூடியவரே என்று எப்படியெல்லாம் பொய்யை சொன்னாலும் போய் உழந்து கண் குடியாதே எந்தை இப்போது பாடுமின் புலவீர்கள். அவர்களை எல்லாம் புகழ்வது என்பது எப்படியா? குழியில் சென்று விழுவது போலலாம். நாம் சென்று குழியில் விழுவது. குழி விழுந்த என்ன ஆகும்? எழுந்துக்க முடியாது. பள்ளத்தில் விழுந்தா எழுந்துடலாம். குழியில் இருக்கும், எல்லா பக்கமும் அழுத்தமா இருக்கும். உள்ள விழுந்துட்டோம்னா திருப்பி வெளியே போக முடியாது. இது போன்றவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலும் குழியில் சென்று அகப்பட்டுவிடும். நீங்கள் புகழூரில் இருக்கின்ற பெருமானை சென்று பாடுங்கள். ஆயம் இன்றி போய் அண்டம் ஆழ்வதற்கு யாரும் இல்லை. இந்த அண்டத்தையே ஆளலாம். அண்டத்தையே ஆள வேண்டும் என்றால் புகழூர் பெருமானை சென்று பாடுங்கள். பொய்யானவர்களை பாடுவதிலிருந்து விடுபடுங்கள். யார் சொல்றாரு? புலவியர்களா? ஏன்னா புலவர்கள் அந்த காலத்திலே அரசர்களையும் பொய்யான குறுநில மன்னர்கள், அரசர்கள், இது போன்ற வேந்தர்கள் இவர்களை எல்லாம் சென்று பாடுவார்கள். பாடி பரிசில் பெறுதல். அந்த பாடலுக்கு உரித்தானவர்களா இல்ல, ஆனா அவரை பாடி பரிசில் பெறுதல் இதுலயே இருக்காங்க. அப்படிலாம் போய் பாடாதீங்க. தமிழ் நல்ல அருமையான தமிழ் இருக்கு. அந்த தமிழால் பெருமானை ஏற்றுங்கள். திருமூல சொன்னாரியா, என்னை நன்றாக இறைவன் படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. பெருமான் தன்னை படைத்த நோக்கம் என்ன? அவனை நன்றாக தமிழால் பாடுவதற்கு. சில பேர் இருப்பான், எப்படி தெரியுமா? அதாவது யாருக்காவது கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். சரியா? கொடுத்து அடுத்தவர்களுக்கு ஏதாவது தந்து உதவுது. சில பேர் இருப்பான், எப்படின்னா, ஐயா கீழே விழுந்து செடுங்களேன், என்ன விழுந்துச்சுன்னா எள்ளு விழுந்து செடுங்களேன்.
எள்ளு தானே, எள்ளு எடுக்க முடியுமா? எள்ளு கீழே வந்து இருக்கானே தெரியாது, இருக்கானே தெரியாது, இருக்கானே தெரியாத ஒரு பொருளை எடுத்துருக்கேன் அப்படின்னு என்ன சொல்றது? எள்ளெல்லாம் எடுப்பாங்களா? எள்ளுன்னா அது இறைந்து விட்டால் எடுக்கவே முடியாது. அது கூட எங்க போட்டிருக்கான் பாரு, எடுத்துடலாமான்னு நினைக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்டவனா இருப்பான். இன்னொன்னு, சில பேரு நாம எல்லோருக்கும் முடிந்த அளவு உணவளிக்க வேண்டும். நண்பர்களுக்கு நம்மால் இருந்தவர்களுக்கு உணவளிக்க நம்மால் முடியவில்லை என்றால் சின்ன ஈரறிவு ஈக்கால் ஈ கூட கொடுக்க மாட்டாங்க, ஈ கூட கொடுக்காத. அவங்களால என்ன சொல்லுவீங்க? எள் விழுந்த இடம் பார்க்கும் ஆயிலும் ஈக்கும் ஈயிடம் ஆயிலும் வள்ளலே என்று மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பார் இல்லை. ரெண்டு பேரும் சொல்றாரு. ஒருத்தன் எப்படின்னா எள் விழுந்த இடம் பார்த்துட்டு இருப்பான், இன்னும் எள்ளி விழுந்து எள்ள இடம் பார்க்க முடியுமா? எள்ளி விழுந்தாலே தெரியாது, அதையும் பார்த்து அது எடுத்து வச்சிருக்கான் பத்திரமா. அப்ப என்ன அளவுக்கு கருமையா இருப்பான், அப்படி ஒரு கருமை. இன்னொருத்தன் ஈக்கும் ஈயில ஈக்கும் ஈயில ஈ கூட கொடுக்க மாட்டாங்க. அது என்ன அர்த்தம்? ஈக்கெல்லாம் கொடுக்கணும்னு அர்த்தம் தானே. இங்க எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா அப்படி செய்யாதவங்க நீங்க போடாதீங்க, இதெல்லாம் செய்யணும். நல்லவர்களாக நல்ல தனந்தோழனே நொய்ய மாந்தரை விழுமிய தாயந்தோட சொல்றாரு ஒவ்வொரு பாடலையும். பெருமாள் அப்படி செய்யாதவர்களை அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் புகழ வேண்டாம்னு சொல்றாரு. அப்படி செய்யறவங்க இருந்தாங்க, செய்யறவங்க சொல்றது தப்பு கிடையாது. அதற்கு குறித்தானவர்களை தகுதி இல்லாதவர்களை புகழ்வதுதான் தவறுன்னு சொல்றாரு. எள் விடுத்த இடம் பார்க்கிலும் ஈக்கும் ஈகில ஈ கூட கொடுக்க மாட்டாங்க. அப்பதான் ஈக்கு கொடுக்கணும். ஈ போன்ற சில பிராணிகளுக்கும் நாம் இயன்றவரை அது அளிக்க வேண்டும். அருணைநாத பெருமான் கந்தர் அலங்காரத்தில் சொல்றார், ரொம்ப அருமையான பாடம். வயிற் கதிர்படி வேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பயிர்ங்கள் உங்களுக்கு என்றும் வெய்யிற்கு உதவா வெறும் உடம்பின் இடல் போல கையை பொருளுடன் காணாது கடைவழிக்கேன்னு ஒரு கந்தவராக பாட்டு. என்னன்னா ஒரு அம்மா இருந்தாங்கன்னா, அம்மா வந்து எவ்வளவு கொடுக்கலாம், யாருக்குமே கொடுக்கலாம், ஆனா நீ வேற நமக்கு யாரும் எடுத்துருக்காங்க, நமக்கு கூடாதா? நீ மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தே கொடுத்துட்டே அப்படின்னு நமக்கு தேவை இல்லை, நமக்கு தேவை யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்களா? இதே போயிருந்தாங்க. நம்ம பொருள் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டாதான் நமக்கு நாளைக்கு ஒரு 10 ஆகும் நமக்கு. அதெல்லாம் நம்ம எல்லாம் கொடுத்துட்டே தான் நம்ம ஓட்டாடியா போக வேண்டியதான். ஆனா கொடுத்துட்டே போறோம், நம்மளே வச்சுக்கணும். நம்ம பொருள் நமக்கு தான், நாம சேர்த்து வச்சாதான் நமக்கு பொருள். நம்ம இப்போ உழைச்சி நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நமக்கு பிற்காலத்துக்கு அது பயன்படும். நம்ம வச்சுக்கிட்டாதான் நம்ம பயன்படும். ஏன் நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு நாள் அம்மா வீட வெளில போனோம், அந்த அம்மா போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு நல்ல வெயில், மார்ச் ஏப்ரல் மாசம் வச்சுங்க, நல்ல வெயில், மொட்டை வெயில் பொழக்குது. எல்லாம் கடந்து போயிட்டு அடிச்சுட்டு அந்த அம்மா கால செருப்பா இருந்துச்சு, பட்டுன்னு செருப்பா இருந்துச்சு. அறுத்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் செருப்புல அந்த காலத்துல பிச்சுக்கு வச்சுக்கல, உள்ள போட்டு திருப்பி மாட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டு போட்டு போயிடலாம். அந்த காலத்து செருப்புலாம் இந்த காலத்துல அறுத்துச்சா தூக்கி தான் போட்டு பண்ணிக்கலாம், கையில தூக்கி போடணும். அப்ப அறுத்துச்சது அறுத்துருவோம். நம்ம என்ன பண்ணாங்க, சரி செருப்பு எடுத்துட்டாங்க. ஒரு காலம் எடுத்தா இன்னொரு காலம் எடுத்துக்கணும், எடுத்துட்டாங்க. எடுத்து நடக்க ஆரம்பிச்சாங்க. வெயில் கொதிக்குது, வா போலாம் அப்படின்றாரு. ஆமா என்ன நீங்க போல கொதிக்குது, கால வெயில் எப்படி கொதிக்குது, நடக்க முடியல, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்க உள்ள வெயில் அடிச்சுக்கிட்டே எல்லாம் நிற்கிது. இந்த பக்கம் ஒதுங்க இடம் இல்லை, உள்ள கட்டாத்தர எல்லாம் பெரிய இடமா இருக்கு, மைதானமா இருக்கு. எங்க ஒதுங்க போயிட்டு எங்க ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, கால் கொதிக்க எப்படி நடக்க முடியும்? நிழல் இருப்பாருமோ, நிழல் எழுமானா நிழல் இருக்குல்ல, நிழல் எப்படி இருக்கும்? கிட்டாதானே இருக்கும். நிழல் இருக்குல்லம்மா, நிழல் எழுதுமா கூட நம்ம நிழல் எங்க நம்ம நிற்க முடியுமா? கூட தானமா இருக்காது. நம்ம கூடவே இருந்தாலும் நம்ம இருந்தாதான் இருக்கோம், நம்ம இருந்தாதான் இருக்கோம். எது நிழலு நம்ம கூடவே தான் இருக்கும். ஒருத்தருக்கு நம்ம கூடவே தான் இருக்கு. ஒண்ணு இந்த பக்கம் இருக்கல, இந்த பக்கம் இருக்கல, இல்ல அந்த பக்கம் இருக்கும். வெயில பொறுத்து இல்ல, இந்த பக்கம் இருக்குமா, இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கோம். நம்ம கூடவே இருக்கிற நிழலே நமக்கு இருக்க இடம் தராது இல்லையா? நம்ம கூடவே இருக்கிற நிழலே நமக்கு தராத, நமக்கு பொருள் நமக்கான நிழலை தருமா? நமக்கான இன்பத்தை நம்ம கையில வச்சிருக்க பொருள் தருமா? நமக்கு தராது. வெயிற்கு உதவா வெறும் உடம்பின் நிழல் போல அப்படின்னா, உடம்பு நிழலே உனக்கு உதவாது, கையில் இருக்க பொருள் உனக்கு உதவும் நினைக்கிறியா? நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு பெருமானை வாழ்த்தி நாம் பிறருக்கு உதவ வேண்டும். என்ன பண்ணோம்? பிறகு நம்மால் ஈரரை தரணும். பொருளாதார தர முடியல, ஒரு அன்னம் பாதிப்பு, ஒரு உணவு கேட்டு நம்மளால முடிஞ்சது ஏதாவது கொடுக்குறது. அதுல அன்னைக்கு பெருமாள் ஒரு செய்தி சொல்றாரு.
வையிற் கதிர்படி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளம் என்று பகிர்தல். நாம் தருவது என்பது யாருக்கு தருவது தெரியுமா? வரிஞர். சாப்பாடு என்ன சாப்பிட போல தெரியாது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கையில காசு இல்லை, என்ன பண்ணுவாரு தெரியல, என்ன பண்ண போறாரு தெரியல. ஒண்ணு பட்டியா இருக்கணும், இல்லை அடைய பட்டியா இருக்கணும், அவங்களுக்கு போய் சாப்பாடு தான் சிக்கன் கொடுக்கணும். அதற்கு பேர் தான் உண்மையான தர்மம். நாம் செய்கிற தர்மம் எப்படி இல்லாதவனுக்கு கொடுக்கிறது தான். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகைந்தார் வள்ளுவர். ஈகை என்ன தெரியுமா? இல்லாதவனுக்கு. மற்றதெல்லாம் என்ன தெரியுமா? மற்றதெல்லாம் சும்மா நாம் கொடுக்கணும்னு வச்சு கொடுக்குறது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வைப்பாங்க இலையில, எல்லாரும் வச்சு சாப்பிடுங்க, எல்லாரும் என்ன பாரு இவங்கெல்லாம் சாப்பிடுங்க. அவங்க அரிசி உணவு அவர் என்ன பண்ணுறாங்க? இதை மட்டும் சாப்பிட்றாங்க, இது வேணாங்க எனக்கு தோசை இருக்கு, இது வேணாங்க எனக்கு சுகர் இருக்கு, இது வேணாங்க எனக்கு ப்ரெஷர் இருக்கு, இது வேணாங்க எனக்கு அது இருக்கு, அது வேணாங்க, எல்லாத்தையும் அப்படியே இருக்கும் வச்சுருங்க. ஒருக்காக வழிகாட்டுங்கன்னா முடிஞ்சு போயிடுவாங்க. அவங்களே இருக்கா அது வேணா பாலிப்பா, அது பெருமை செய்யுது. ஏன் இல்லாதவங்க அவன் சாப்பாட்டுக்கே இல்லாம அவனுக்கு ஒரு படி ஒரே சாப்பாடு வெறும் சாப்பாடு தான் போதும். அதுவும் அரைநாதன் சொல்றாரு, என்ன பண்ணா நீ என்ன தர வேண்டியது தெரியுமா? நொய்யில் படவளவேனும் பகிர்ந்துங்க. எனக்கு இதெல்லாம் பெரிய ஒரு யோசனையா இருந்தது. நொய்யே சாப்பாட்டுக்கு பயன்படாது. சாப்பாட்டுக்கு பயன்படாததுக்கு பேர் தான் நொய் இல்ல. அரிசி தான் சாப்பாட்டுக்கு பயன்படும். அரிசியில இருந்து விளக்கப்பட்டது தான் நொய். ஏன்னா அதை நீங்க வேக வைக்க முடியாது. அது நொய் ஒரு அரிசியில பாதிக்கு பாதித்தானே இருக்கும் நொய்ங்கிறது. அது எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கல, அது குழம்பு போயிடுது, அது ஒண்ணும் யூஸ் ஆகாது. நொய்யே பயன்படாது. நொய்யில் பிளவளவேனும் பகிர்ந்துங்கிறது. நொய்யை பார்த்துருப்பீங்க எல்லாருமே. நொய்யில பிளந்தா என்ன ஆகும்? நொய்ய பாதினா நொய்ய பிளந்தா அது ஒண்ணுமே கிடையாது. அதையாவது கொடுங்க. வரிஞருக்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்ந்துங்கள். எனக்கு ஒரு கேள்வி வச்சு, நொய்யில் பிள நொய்யே பயன்படாது, யாருக்கும் கொடுக்க நொய்யை யாருக்கா கொடுத்து எதுக்கு சார் கொடுக்கணும்? நொய்யில பிளவுனா அதுலயும் பாதி இன்னும் சின்னதா இருக்கும். அது எதுக்கு சார் பயன்படும்? அது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. யார் அப்படி இல்லாதவங்க நொய்யில பாதி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன செய்தி பார்த்தா தெரியுதுன்னா, நொய்யில பிளவுனா ரொம்ப பொடிசா இருக்கும். அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அந்த காலத்துல இல்ல, எதுக்குன்னா கோலமாவு போடுறது. அந்த காலத்துல அரிசி மாவு தானே கோலமாவு போடுவாங்க. அது அவ்வளவுதான் பொடியா இருக்கும். அது அப்படியே கோலம் போட்டு வைப்பாங்க. இதுக்கு நான் அழகுக்கு இல்ல, அது பாக்குறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடணும்னு இருந்தா கூட அந்த கோலத்தை போட்டு வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஈ வரும், எறும்பு வரும், அது சாப்பிடும். கோலமா வைக்கிறோம்னா எறும்பு வராது, ஈ வராது, அது சாப்பிடுறது. அந்த காலத்துல பாருங்க, நொய்யில் பிளவளவேனும் பகிர்ந்துங்கன்னா ஈக்கெல்லாம் கூட சாப்பாடு போட்டுருக்காங்க அந்த காலத்துல அர்த்தம். ஈ கூட சாப்பாடு. ஏன் அரிசி மாவுல ஏன் போட்டாங்கன்னா, அரிசி மாவுல எறும்பு வந்து நிற்கும், ஒரு ஈ வந்து நிற்கும், ஈயை சாப்பிட்டு போவோம். பரவாயில்ல, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வச்சிருக்கோம், நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சோம், நம்ம வீட்டுக்கு அலங்காரத்துக்கு வச்சோம், ஆனா அதுக்கு அது சாப்பாடு ஆயிடுச்சு. அதான் வரிஞருக்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்ந்துங்கள் அப்படின்னு போட்டார். அதையாவது செய்யும். வீட்டுல ஒரு கோலத்தையாவது போடும். கோலம் போடும்போது அரிசியில போட்டா ஒண்ணும் இல்லை, நமக்கு ஒரு அரிசி நமக்கு ஒரு அளவுக்கு மேல பயன்படுத்த முடியாத சின்ன அரிசியில் அது வெளியே தூவி விட்டீங்கன்னா போதும். காக்கா குருவி வந்து சாப்பிட்டு, ஏதாவது சிட்டுக்குருவி வந்து சாப்பிட்டு போவோம், ஏதாவது ஈ எறும்பு ஏதாவது சாப்பிடுவோம். அதுக்கு அது ஒரு ஒரு வாரத்துக்கான உணவாக இருக்கலாம். ஒரு உணவோட அரிசி வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவோம். அதுக்கு யாரும் சாப்பாடு போடுவாங்க? ரேஷன் கொடுப்பாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதார் கார்டு வச்சிருக்கா, இல்லைன்னா ஏதாவது ஸ்மார்ட் கார்டு வச்சிருக்கா, அதுக்கு ஏதாவது மாசம் மாசம் கொடுப்பாங்க? ஒண்ணுமே கிடையாது. பாவம், அது என்ன கொடுக்கறது? அதான் வரிங்கிறது உண்மையிலே. இதுதான் அடுத்த வேலைக்கு என்ன உணவுனே தெரியாது. யாரும் வச்சு போனாங்கன்னா தெரியாது, யாரும் உணவு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அது போன்ற நிலையிலே உள்ளவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். நொய்யில் பிளவு இங்க சொல்றான். சுந்தரமூர்த்தி அதே ஆண்டு சொல்றாரு, ஈக்கும் ஈகிலன் ஆகிலும் வள்ளலே மைந்தனே என்று வாழ்க்கின் கொடுப்பாரில்லை. நீ அதெல்லாம் ஈ கூட கொடுக்காம இருக்கானே, அவனை போய் வள்ளலேன்ற என் மைந்தனேன்றியே அப்படியெல்லாம் சொன்னா கூட அவன் கொடுக்க மாட்டான். அவனெல்லாம் வாழ்த்தாங்க. புள்ளெல்லாம் சென்று சேரும் பூம்புகழ்நூரை பாடுமின் புலவியர்கள். புகழ்நூரிலே எல்லா பறவைகளும் சென்று பெருமானை வழிபா. புள்ளெல்லாம் சென்று சேரும். பறவைகள் எல்லாம் அந்த தளத்திலே சிறந்து விளங்குகின்றன. ஒரு தளத்துல பறவைகள் விளங்குகிறது. நிறைய பறவைகள் எல்லாம் தளத்துக்கு வருதுன்னு அர்த்தம். அந்த செழுமையாக இருக்கிறது. செழிப்பான ஒரு தலமாக திருப்பூர் விளங்குகிறது. ஆனா செழிப்பான தளத்துல தான் பறவைகள் வரும். ஒரே வறட்சியா இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த பறவைகள் நிற்பான். தண்ணியே இல்ல, வளமே இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த பறவைகள் வராது. உள்ளெல்லாம் சென்று சேரும் பூம்புகளோரை பாடுமின் புலவியர்கள் அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் அளிக்கிறது.
ஏன் நல்லா தெரிஞ்சுங்க, துன்பம்லாம் ஒண்ணுமே பண்ணாது. அல்லல் பட்டு அழுந்தாது போவது, நமக்கு எந்த துன்பமும் வராது. துன்பத்தினால் நாம் எந்த அழுத்தத்திற்கு உள்ளாகி நாம் செல்ல மாட்டோம், அதுக்கு சந்தேகம் வர வேண்டாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு உறுதி தருணம் நமக்கு நல்லா இருக்கணும்ன்றது கஷ்டம் வராது. கவலைப்படாதீங்க, எந்த கஷ்டமும் வராது. நீங்க சொல்லுங்களேன், அதுவே ஒரு ஆறுதல். சொன்னா இப்படியே கஷ்டப்பட பட போறீங்க, போங்க இன்னும் கொஞ்ச காலம் இப்படியே தான் இருக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் இன்னும் அதிகமாயிடும். என்ன போங்க, ஏதோ வந்துதான் போச்சு, இதோட போச்சுட்டு அவ்வளவுதான், நாளைல இருந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சொல்லுங்களேன், அதுவே நமக்கு பெரும் கேட்கும். நீங்க சொல்ற சாமி, அல்லல் பட்டு அழுந்தா ஆறு போவதற்கு யாரும் ஐயுறவு, நாம் எந்த துன்பத்திற்குள்ளும் ஆளாக மாட்டோம். அல்லல் என்பது நமக்கு துன்பம் சொல்றாங்க. அப்ப அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், கொல்லை வல்வினை துந்தந்தான் என் செய்யும், பிள்ளை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாதோர் அடிமை. ஆனா சிற்றம்பல பெருமானுக்கு, பிள்ளை கூத்த பெருமானுக்கு அடிமையா இருக்கு. எனக்கு துன்பம் என்ன பண்ணும்? இல்ல கேட்கிற துன்பம் அல்லல் என்ன, இல்ல வினைகள் தான் என்ன பண்ணும்? அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், கொல்லை வல்வினை, பழைய பழைய வினைகள்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு என்ன சார் பண்ணும்? எதுவுமே பண்ணல. ஏன் எனக்கு தான் சாமி இருக்கு, சாமிக்கு அடிமையா இருக்கல. பெருமானுக்கு நாம் அடிமையாக இருந்து, அடிமை என்றால் பெருமானையே நாளும் பாடுகின்ற பணியிலே நாம் இருக்கின்றோம், ஓதுகின்ற பணியிலே நாம் இருக்கின்றோம் என்றால் நம்மை துன்பம் இன்னும் செய்ய. அதனால நம்ம சம்பந்தர் சொல்றாரு, குஞ்சலும் குஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவு, நெஞ்சகம் நைந்து நினைவு, வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. கூற்றுவனை பெருமான் உதைத்தார். தெரியும், கூற்றுவனை பெருமான் உதைத்தார். திருக்கடவுள் பெருமான் யமனை உதைத்தார் சொல்றோம். யமனை உதைத்தார். இந்த யமன் என்ன, பயந்து போயிட்டான். வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன, அஞ்ச உதைத்தன, பயப்படுற மாதிரி போயிச்சான். அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. கூற்றுவனை உதைத்தார் பெருமான் எதை குறிப்பார்? வரலாறு நம்ம புரியறதுக்காக. கூற்றுவனை நமக்கு வர துன்பங்களுக்கு பேர் தான் கூற்றுவன், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு அப்படி சொன்னா யமன் சொன்னாங்க, யமன் மாதிரி வந்தா என்ன பண்ணாரு யமன்றவன்ல கதையை திருக்கிறோம், யமன் மாட்டு வரவங்க அப்படிதான் பார்க்க கூடாது. நமக்கு நானும் நாம் எதிர்கொள்கின்ற துன்பங்கள் நமக்கு யமன் தான், நமக்கு அதுதான் யமன். நிறைவு விரைவு நிறைவு பொழுது உயிரை உடம்பிலிருந்து உயிரை எடுத்து செல்வோம் அவன் தான். அவன் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருப்பான். அதற்கு நமக்கு அதிலிருந்து நீக்கம் பெற வேண்டும் என்றால் பெருமான் வழிபாடு மட்டும்தான். நான் அடிக்கடி குறிப்பிடுறது, நாம் திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்கின்றோம், இது போன்ற நல்ல சிந்தனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் என்றால் இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திற்கு நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை நாம் அனுபவிக்கவில்லை. 6 மணில இருந்து 6:30 மணில இருந்து 7-8 மணி வரைக்கும் 8:15 வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நேரத்துக்குள்ள நாம ஏதாவது ஒரு துன்பத்தை சந்திக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும்ல, அது நம்ம இல்லை. இப்ப நமக்கு அது இல்ல, அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்? நாம் பெருமானை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், அவனுடைய புகழ் நாமங்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், அவனுடைய பதியங்களை எல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் என்னாவது நாம் அனுபவிக்க வேண்டிய வினைகள் இல்லை, சிவபுண்ணியம் ஈட்டப்படுகிறது, சிவபுண்ணியத்தை ஈட்டிக் கொண்டே இருக்கின்றோம். நல்ல விஷயம் நடக்குது இல்லையா? இந்த நேரத்தில் நாம் துன்பத்தில் இருந்து நீங்கி இருக்கின்றோம். இப்படி நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு தருணத்திலும் நாம் பணி செய்யும் பொழுதும், நாம் நடக்கும் பொழுதும், நாம் உறங்கும் பொழுதும், நாம் பிறருக்கு உதவும் பொழுதும் அவரை நினைந்து கொண்டே செய்வோமே ஆனால் நாம் அனுபவிக்க வேண்டிய வினையிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அல்லல் பட்டு அழுந்தா ஆறு போவதற்கு நாம் துன்பமும் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனை பாட வேண்டும். கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே, முற்றிலாதானை முற்றனே என்று மொழியின் கொடுப்பான் இல்லை. அவன் படிக்கவே இல்லை. ஐயா, உங்களை போன்ற கல்வியில் சிறந்த கல்வியாளரை கண்டதே இல்லை. கல்வியை நீங்களே மிகப்பெரிய சான்றோம் இதெல்லாம் சொல்லலாமா? காமதேவனை ஒக்குமே, பார்க்கறதுக்கு அப்படியே நீங்க மன்னர் தான் இருக்கீங்க. பார்க்கறது எப்படி? அவன் பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்ல, அவன் பார்க்கறதே தெரிஞ்சு அவ்வளவு கன்றாவே இருக்கு. அவனை போய் காமதேவனை ஒக்குமே முற்றில்லாதானே முற்றனே, எல்லாவற்றுக்கும் முழுமையான ஒரு பொருள். பெரிய ஞானம் சார், ஞானம் பெரிய ஞானம் அப்படியே நினைச்சாலே அப்படியே இதுவா சார். அவன் அவ்வளவுதான் இல்லவே இல்லை. அப்படிதான் புகழ்ச்சியில் அப்படிதானே பெரிய பெரிய அரசியல்வாதி ஆகட்டும், பெரிய துறை சார்ந்தவர்கள் அவங்கதான் ரொம்ப புகழ்ச்சியா சொல்லணும். அவன் புகழ்ச்சியா சொன்னாதான் பிடிக்கும் அவங்க. அப்படிலாம் சொல்லணுமா? அப்படி சொல்லினாலும் அவன் கொடுக்க மாட்டான். பொத்தில் ஆந்தைகள் பொட்டரா புகழூரை பாடும் புலவீர்கள். ஆந்தைகள் எல்லாம்
சென்று தன்னுடைய இருப்பிடத்தில் சென்று தங்கி கொண்டிருக்கின்றதா. குழந்தைகள் வெளியில வரவில்லை. அப்படிப்பட்ட இடம் புகழூர். அந்த புகழூரை பாடுங்கள் பெருமக்கள் புலவீர்கள் புலவர் பெருமக்களேன்னு புலவர்கள் சொல்றார். புலவர்கள் என்ன பண்றாங்க, மற்றவர்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்களை பாடாதீர்கள், பெருமானை பாடுங்கள். அத்தனாய் அமர் உலகம் வாழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே. நாம் அவனுக்கு அடிமைப்பட்டு அவனை வழிபட்டினுடைய பயனாக அமர் உலகை அடைவதற்கும் எந்த ஒரு ஐயம் சந்தேகமும் கொள்ள வேண்டாம். இதுதான் மறுபடியும் செய்ய வேண்டியது என்ன, அவனை பாட வேண்டும். தவறானவர்களை, அதற்கு அந்த தகுதிக்கு உரித்து அல்லாதவர்களை சென்று பாடுதல் மிகப்பெரிய தவறு. அதுதான் குறிப்பிட்டே வர பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா புகழூரை பாடுமின் புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் வாழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே. தையலாருக்கு ஓர் காமனே என்று சாலனல் வழக்கு உடையனே கையுலாவிய வேலனே என்று கடலினும் கொடுப்பாரில்லை. இதெல்லாம் போச்சு. புகழ்றோம், ஓகே, இப்படி எல்லாம் புகழ்றாங்க. நீங்க எல்லாம் பெண்களுக்கே காவலர், நீங்க தான். அது அப்படி இல்லவே இல்லை. அவரோட பெண்களை காப்பாற்ற தையலாருக்கு ஒரு காமனே என்று சாலனல் வழக்கு உடையனே என்று உங்களை போன்ற நீதிமானை காணவே முடியாது. அப்படிப்பட்ட நீதிக்குரியவர்களாக வந்திருக்கிறேன். கையுலாவிய வேலனே, அப்படியே உங்களை பார்த்தாங்க ஐயா, முருகனையே பார்த்தா மாதிரி கையில வேல் வச்சு வேலை வச்சுட்டா கையில நீங்க வேல் வச்சு பார்க்கும்போது முருகனே நேரடியா பார்த்த மாதிரி இப்படி எல்லாம் சொல்றாங்க. சில பேர் பார்த்தோன்னே ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு நாயனார் பேர் தான் சொல்லுவாங்க. சில பேர் இந்த நாயனார் பேர் சொல்லி அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாயன்மார்களையோ பெருமானையோ சொல்லி நாம ஒருத்தர் வாழ்த்துறதுலாம் நம்ம செய்யக்கூடாது. விரித்தானவர்களோட புகழ்வு கூட கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இதெல்லாம் அப்படிலாம் பொய்யான புகழ்ச்சி என்பதை தாண்டி அருளாளர்கள் திருநாமங்கள் சொல்லிலாம் ஒருத்தர் வாழ்த்துறது, ஒருத்தரை புகழ்வது என்பது மிகப்பெரிய தவறு. இதை சொல்ற பொய்கை வாதியின் நேதிவாய் புகழூரை பாடுமின் புகழூர் எப்படிப்பட்ட தலமா, பொய்கைகள்னா சின்ன சின்ன நீர்நிலைகள் உள்ளதோ, வாதினா குளங்கள்லாம் இருக்குமா. அது மட்டுமல்ல, அங்கு எருமை மாடுகள்லாம் கேள்விப்போம் இல்லையா, எருமை மாடுகள்லாம் இருக்கும். அது எங்க அதிகமா எருமை மாடுகள் இருக்குன்னா நீர் வளர்ந்து எருமை மாடுகள். ஏன்னா தண்ணிக்குள்ளதான் பகுதி இருக்கும். பாத்தீங்கன்னா வெளியில கட்டி போடுறதுலாம் இருக்காது, எருமை மாடு நேரம் விட்டுருவாங்க. அது நேரம் போகும். எங்க போகுதுன்னா எங்க தண்ணி நிறைய இருக்குன்னு பாருங்க, அதுக்குள்ள போய் அமைக்கி வந்துடும். அது தங்க அப்படியே மூழ்கி தண்ணிக்குள்ள உட்கார வச்சுக்கணும். அந்த வேணும் ரொம்ப அழகா இருக்கணும். அவ்வளவு நீர் நிலைகள் அவ்வளவு இருக்குன்னா அந்த தளம் எப்படிப்பட்ட தளமா இருக்க வேண்டும், அது வளர்ப்ப மிகுந்த தளமாக உள்ளது. ஒரு உயிரினங்களுக்கே தனக்கு அடைக்கலம் தந்து அது உயிர் வாழும் பொருட்டு இருக்கின்ற அற்புத தலமாக விளங்குகின்ற புகழூர் ஆன்மாக்களாகிய நமக்கு நம்முடைய இந்த உலகத்திற்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் தந்து நாம் நிறைவான உலகமாகிய அமர் உலகம் என்று சொல்லப்படக்கூடிய சிவலோகத்தையும் நாம் அடைய வேண்டும். அடைய இருக்கின்ற அந்த நெறியை நமக்கு தரக்கூடியதுதான் புகழூர் என்கிற தலம். அவனை சென்று பாடுங்கள். பொய்யை வாதியின் மேதின எருமை மேதிமாய் புகழூரை பாடுமின் புலவீர்கள் ஐயனாய் அமர் உலகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே. நாம் அமர் உலகம் சென்று ஆழ்வோம், அமர் உலகம் சென்று ஆழ்வோம். அதோட தலைமை பதவியே கிடைக்குமா அமர் உலகம். சிவலோகத்திலே நாம் தலைமை பதவியும் அடையலாம், அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாம் செய்ய வேண்டியது அவனை பாட வேண்டும், அவனை பாட வேண்டும், பாட வேண்டும். இந்த 10 பதியங்களையும் பெருமான் சொல்றது என்ன, இந்த சொல்ற விஷயம் என்ன, அவனை பாட வேண்டும். செழுதியில் செடும் கமலம் ஓங்கும் தென் புகழூர் மேதிய செல்வனை, புகழூரில் விட்டிருக்கின்ற செல்வனாக வழங்குகின்ற பெருமானை நரமும் பூங்கொழில் நவலூரன் வனப்பகை அப்பன் சடையந்தன் சிறுவன். இந்த செய்தியை பல இடங்களை பதிவு பண்றார். சடையனாருடைய மகனார் என்பது அவர் தன்னை பொதுவா சொல்லிக்கிறதாம். ஒரு சில பாடல்கள்ல வனப்பகை அப்பன், வனப்பகை சிங்கடி வனப்பகையில 2 பெண் மக்களை கோட்புலியார் தன்னுடைய கோட்புலியார் நாயனார் இல்லையா, அவருடைய மகளாக வளர்க்கிற மக்கள் தான் சிங்கடி வனப்பகை. அவர் 2 பேரும் வளர்த்துட்டே வர அவங்க என்ன பண்றாரு, இன்னொருத்தர் நாயனாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு நாயனாருக்கு திருமணம் பண்ணணும்ன்றதுக்காக காத்திருந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன ஒரு நாள் வரும்பொழுது ஏற்கனவே சொல்லியிருப்பாருல, அவருக்கு நீங்க தான் எங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு குழந்தைய அவர் சாமி சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு, இல்ல இங்க 2 பேரும் என்னுடைய பெண் மக்கள், என்னுடைய மக்கள் என்று சொல்லி தன்னுடைய மகளாக அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கொண்டார். அதனால ஒவ்வொரு பதிகத்திலையும் இல்லைன்னா என்ன பண்றோம், வரலாறு என்ன பண்றோம் தெரியுமா, மரணாட்சியார்
இன்னும் ஒரு 2 பெண்களையும் திருமணம் பண்ண வச்சு கொடுத்துட்டாரு. உட்புள்ளியாரு சொல்லிட்டே வந்துருவான். வரலாறு பல பேர் தப்பா பேசிடுவான். 2 பேர் திருமணம் பண்றாரு சார், அப்படி சொல்லக்கூடாது. அவர் அதனால என்ன பண்றாரு, தனக்கு திருமணம் செய்ய கொடுத்த, தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு ஆளாக கொடுத்த பெண்மக்களை தன்னுடைய மக்களாக கொண்டார். பதியத்துல பதிவு பண்றாரு. சிங்கடி அப்பன், வனப்பகை அப்பன், நான் வந்து எங்களுக்கு அப்பா, நான் எங்களுக்கு தந்தையார் என்று பதிவு பண்றாரு. நரமும் பூம்பொழில் நாவலூரன் என்ன சொல்றாரு, நாவலூர் இந்த ஊரை சேர்ந்தவன் நாவலூரன், வனப்பகை அப்பன், சடையன் தன் சிறுவன், சடையனாகிய தன்னுடைய தந்தையார், தந்தையாருக்கு தான் சிறுவன், வனப்பகைக்கு தான் அப்பன். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை என்ன சொல்றாரு, வனப்பகை என்பவர்களுக்கு தந்தையாராகவும் சடையனாருக்கு மகனாராக வழங்கக்கூடிய வன்தொண்டனாகிய தான் பேரை வழிபட்டாரு பாருங்க. வனப்பகை அப்பன், சடையன் தன் சிறுவன், வன்தொண்டன். அந்த வன்தொண்டன் சாமியே சொல்றாரு. ஏன்னா சாமியே வன்தொண்டன் அவர் சொல்லியிருக்காரு. மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமும் பெற்றனை அப்படின்னு சொல்றாரு. வன்தொண்டன் பேர் வாங்கிட்ட நீங்க முதல் ஆட்ட ஆரம்பிக்கிறதுக்கு கூட வன்தொண்டன் பேர் வாங்குறாரு. ஏன்னா வன்மைக்கு பேசினாரு, நீங்க பித்தனா, நீங்க பேயனா அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்றவனு அடிமைன்னு சொன்ன அடுத்த விஷயம் நீங்க பைத்தியகாரமா ஏற்றார் சாமியை பார்த்தவங்க. இப்படியாக இருப்பாரு. வன்மைகள் பேசி ஆட்கொள்ளப்பட்டவர் என்பதனால் சாமி அவர் சொன்னாரு, நீ எனக்கு வன் தொண்டன். இந்த வன் தொண்டன் சாமி கொடுத்த நாமத்தை அவருக்கு நிறைய பேர், நம்பி ஆரூரர் அவரோட பேர், நம்பி ஆரூரர் அவரோட பேர், தாத்தா அவர் பேர் இருக்கிறார், ஊரன்ற பேர் இருக்கிறாரு, நம்பி ஆரூரர். இதுக்கப்புறம் ஆட்கொள்ளப்படுகின்றார். பெரும்பாலும் ஆட்கொள்ளப்படும் பொழுது வன் தொண்டர் என்கின்ற நாமத்தை பெறுகின்றார். அதற்கு முன்பாக அவர் சிவலோகத்தில் இருக்கும்போது ஆலால சந்தரராக பேர் பெறுகிறார். இப்படி ஒவ்வொரு பெருமான் நம்ம தனக்கு தோழமையாக பெருமான் தந்தை தந்து நம்மை தோழமையாக தந்தனம் தம்பிரான் தோழர் என்று அவருக்கு பின்னாடி பேர் மாறுது, இன்னொரு பேர் தராது. அப்படி வன்தொண்டன் என்கின்ற நாமம் பெருமான் ஆட்கொள்ளப்படும் பொழுது அந்த நாமம் வன்தொண்டன் என்பதனால் அந்த நாமத்தை பதியத்துல பதிவு பண்ணினார். வன்தொண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர். ஞானசம்பந்தருக்கு பிறகு இந்த சொல்லாட்சியை அதிகமா பயன்படுத்துறது சுந்தரமூர்த்தி நாயனார் தான். என்னவா, வன்தொண்டன் ஊரன் பாடிய பாடல் 10 இவை வல்லவர். இந்த 10 பாடல்களை யார் ஒருவர் பாட வல்லார்களோ, பாருங்க, பாடல் 10 வல்லவர். பாடல் 10 பாடல்கள் 10 பாடல்களை வல்லவர் அப்படின்னு சொல்றாரு. வல்லவர் அப்படின்னா என்ன சொல்றா, எதை நாம் கேட்கின்றோமோ அதை நம்முடைய அனுபவத்திலும் கொள்வது, அதுக்கு பேர் தான் வல்லமைன்னு. வேற மார்க்கத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த சொல்ல, இந்த வல்லமைன்ற சொல். அது ஞானசம்பந்தர் தான் அதிகமா பயன்படுத்துறாரு இந்த வல்லமைன்ற சொல். வல்லார் இந்த வல்லார்னா சும்மா பாடிட்டு இருக்கிறது பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அதை நம்முடைய அனுபவத்தில் கொள்வது. நாம என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த உலக மயக்கம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பாடல்களையும் இதெல்லாம் செய்திகளை காதல் மட்டும் தான் கேட்டு இருக்கோம், உணர்வுக்கே போகாது. காரணம் என்ன, நமக்கு சிந்தனை சிதறல், உலக மயக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய பொருள், நமக்கு நிறைய புகழ், நமக்கு நிறைய இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சிதறச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போகாது. அவர்கள் தான் வல்லார் என்றார். வல்லவர்கள் வல்லமை உடையவர்கள், நல்லவர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வல்லவர்கள் வேறு நல்லவர்கள் வேறு. நல்லவர்கள் செய்து முடிப்பவர்கள், இந்த செயலை நல்லவர்களுக்கு தான் செய்ய முடியல, வல்லவர்களால் தான் செய்ய முடியும். அதுக்குதான் வல்லமை. அதை அறிவுடன் செயல்படுத்த வேண்டும், அதற்கு அறிவும் தேவை, நல்ல முறையிலும் செயல்படுத்த வேண்டும், அதை நிறைவும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தான் வல்லவர்கள். எல்லாவற்றையும் எந்த முறையில் செய்ய வேண்டுமோ அந்த முறையில் செய்து முடிப்பார்கள். இந்த உலக மயக்கம் இருக்குல்ல, நம்ம அப்படி செய்ய விடாது. நம்ம என்ன பண்ணணும், இருக்கட்டும் முடிஞ்ச அப்புறம் போற காலத்துல பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், நாளாக நாம் இந்த அனுபவத்திற்குள் செல்வதற்கே நம்ம கொண்டு போவோம். பாடல் 10 யார் பாடுகின்றார்களோ அவர்கள் வல்லவர் அரவனாய் அடி சென்று சேர்வதற்கு யாரும் பெருமான் திருவடியாகிய அறத்தையே தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கின்ற பெருமான் அவன் திருவடியை சென்று அடைவதற்கு எந்த ஐயுறவும் இல்லை. இந்த பாடல்களை யார் ஒருவர் பாடல் 10 வல்லவர், இந்த வல்லவர் என்பதுதான் நுட்பம். பாடல் நான் கூட தினமும் பாடுறேன், பாடலை பார்க்கிறவங்க, இந்த பதியத்தை கேட்கிறவங்க, நானும் நிறைய பாடுறேன் சார், அப்படி ஒன்றும் மாறலையே எதுவுமே. நான் ரொம்ப காலமா பாட்டு மனப்படமா தெரியும் சார், எனக்கு அந்த பண்ணோடே பாட தெரியும், பாட்டு நல்லா அவ்வளவு பாடுறேன், எனக்கு ஏன் ஆகல, ஒரு வார்த்தை தான் அது. பாடல் என்பது
வார்த்தைகள் தானே அது. வார்த்தைகளும் எழுத்துக்களுடைய குவியல்களாக வார்த்தைகளும், வார்த்தைகளுடைய குவியல்களாக வரிகளும், வரிகளுடைய குவியல்களாக பாடல்களாக மட்டும்தானே இருக்குது. அது புக்லயும் தான் இருக்கு. அது புக்ல இருக்கிறது யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல இருக்கிறது ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, அதை கேட்கணும், அவ்வளவுதானே. அது நமக்கு அனுபவத்திற்கு வரும்பொழுதான பயன்பாடு. அது எழுத்துக்களாக இருக்கிறதுல பயன்பாடு கிடையாது. நான் அனுபவத்தில் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கவனம் முழுக்க எதுவா இருக்கணும், பாடல்களாக மட்டும்தான் இருக்கணும். நாம் பாடல்கள் கவனிக்கிறது நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம வேற அதிகம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் வேற மாதிரி அப்படிதான் பண்ணிருப்போம். நமக்கு என்ன ஆகும், அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லிருக்கோம், ஒருமையுடன் சொல்றாரு. ஒருமைங்கிறது ஒருமித்த நிலை. பாடல்களை ஓதும் பொழுது அந்த ஒருமித்த நிலை, இந்த பதிகங்களை எல்லாம் ஓதும் பொழுது இந்த பதிகங்களை சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்காகவே செய்திருக்கின்றார். நாம் துன்பத்தை நீக்கி மேலான இன்பமாகிய பெருமான் திருவருளை பெறுவதற்காகவே செய்திருக்கின்றார் என்ற உண்மை அனுபவத்தோடு அதை ஓதும் பொழுது அந்த வல்லவர் என்பவருடைய உண்மை பொருளை நாம் உணரலாம். வல்லவர் என்பவருக்கு நீங்க பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நிகழ்ச்சி எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல பெரிய பெரிய அகராதிகள் எடுத்து பார்த்தாலும் சரி, வல்லவர் என்றால் வல்லவர், எல்லாம் செய்யவும் எல்லாவற்றையும் செய்வதற்குரியவர், அவதான் போட்டிருப்பாங்க. நாம் இந்த பதிகத்தை கொண்டு என்ன மாற்றத்தை செய்ய முடியும், அவர்களே வல்லவர்கள். பதிகத்தை நான் படிச்சேன் சார், படிச்சோம்னா எனக்கு எல்லாம் நன்மையா நடந்தது, எனக்கு எல்லாமே கிடைச்சது, எனக்கு கிடைக்காத எல்லாவற்றையும் பெருமான் எனக்கு அருள் செய்தார். நான் இந்த வரியங்களை நானும் போதிக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு எல்லா என்னுடைய குறைகளை எல்லாம் பெருமான் நீக்கினார். அவர்களே வல்லவர்கள், அவர்களுக்கு பேர் தான் வல்லவர்கள். திருமுறைகளை நான் இன்று ஓதவில்லை, நெடுங்காலம் திருமுறைகளை ஓதிக் கொண்டிருக்கின்றேன், இன்றளவும் எனக்கு எந்த துன்பமும் இல்லை, எல்லா துன்பங்களையும் பெருமான் நீக்கிக் கொண்டே இருக்கின்றான். நமக்கு வர துன்பம் எப்படி தெரியுமா இருக்கும், வரும், நமக்கு முன்னாடி இருக்கும், நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்துடுவார், அவரை தாண்டி போயிடுவார், நமக்கு வராது. நமக்கு அந்த துன்பத்தை தாண்டி கட்டாது, உனக்கு வர வேண்டியதுதான், பாத்துக்கியா ஒரு வராது. ஏன், நாம் அவனை நாளும் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த துன்பத்தில் இருந்து பெருமான் நம்மை நீக்குவான். நாம் அதை வாழும் காலத்திலேயே அதை உணரலாம். நம்ம முத்திங்கிறத சொல்லி வச்ச மாதிரி ஆயிடக்கூடாது. முத்தி அப்படிதான் வந்தா, முத்தி தானே சொல்லி வச்சுட்டா, நமக்கு செத்து போட்டு வரது, செத்துட்டா வரதுன்னு வச்சுட்டு இல்ல, இறந்த பின்பு வருவதற்கு பெயர் அல்ல முத்தி, வாழும் காலத்திலேயே நாம் பெறுவதற்கு பெயர் தான் முத்தி. வாழ்காலத்தில் எப்படி பெறுவது, நோய் இல்லாத வாழ்வு, துன்பம் இல்லாத வாழ்வு, நாம் இடுக்கல் இல்லாத வாழ்வு, அல்லல் இல்லாத வாழ்வு, இதை நாம் வாழ்வதற்கு தாண்டி நம்மை சுற்றி இருப்பவர்களில் இப்படி நீங்கள் வாழ வேண்டுமா, இப்படி ஒரு வாழ்வை பெற வேண்டுமா, அருளாளர்கள் சொல்லிய அந்த நிலையை நாம் பெற முடியுமா என்றால் நாளும் இந்த பதியங்களை ஓதுங்கள். இந்த பதியங்களை ஓதும் பொழுது நாம் இன்பத்தை பெறலாம், நமக்கு இருக்கிற துன்பங்களை எல்லாம் நீக்கம் பெறலாம் என்பதை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் சொல்லுவோம். நாமும் அதன் வழியில் நிற்போம், எல்லா இன்பங்களையும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று விளங்குவோம். இது திருமுறைகள், எல்லா திருமுறைகளுக்குமே இந்த அற்புதமான பலன்கள் உண்டு. குறிப்பாக சுந்தரமூர்த்தி நாயனார் பதியம், ஒவ்வொரு பதியமும் சுந்தர பதியமாக உள்ளது. சுந்தரமுண்டாக அழகு எல்லாம் நமக்கு பதியங்கள் என்ன தரணும், இந்த பிறவியில் நமக்கு தர வேண்டியது தரும். இந்த தமிழே போதிச்சே பேசுகிற பதியம் அற்புதமான பதியம். நாம் அவனை நாளும் பாடினால், நீ பதியத்தை அப்புறம் வீட்டுல போய் எடுத்து பாருங்க. பாடினால் பாடினால் பாடுமின் புலவீர்கள், பாடுமின் புலவீர்கள், பாடுமின் புலவீர்கள், இது எல்லா பாடலும் சொல்லியிருப்பார். நிறைவா எல்லா பாடல்கள் வரீங்க, யாதும் ஐயுறவு இல்லையே, யாதும் ஐயுறவு. இதை நான் ஒரு 10 வாட்டி சொல்லும் பொழுது, பாடுமின் புலவீர்கள் யாதும் ஐயுறவு இல்லையே, பாடுமின் புலவீர்கள் யாதும் ஐயுறவு இல்லை. சந்தேகமும் கிடையாது சார். ஒரு 10 வாட்டி நமக்குள்ள நாமே சொல்லிட்டு வச்சுங்க, நம்ம ஒரு உறுதி வரும். நமக்கு எப்படி சார் துன்பம் வரப்போது ஆகிறா இருக்க, அதாவது சாமி வழிபாடு செய்யணும்ல, அதிகங்கள் படிக்கணும்ல, அதிகங்கள் நாளும் படிக்கும், நமக்கு துன்பம் வராதுன்றத பக்கத்துல இருக்க சொல்லக்கூடாது. முதல்ல நாம சொல்லணும். நான் முதல்ல நம்மளுடைய அறிவியல சொல்ல பதிவு வந்து நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்பதான் என்ன ஆகும், அது உண்மையிலேயே அந்த துன்பம் நம்ம இடத்தில் வருவதற்கு அஞ்சும். உண்மை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்கிறத சொல்லுவாரு, நீங்க வந்து பேசி பாருங்களேன், இந்த துன்பம் வராதுன்னு சொல்லுவாரு அப்படின்னு அவரே சொல்ல ஆரம்பிக்கிறோம். யாரு, நம்ம சுத்தி இருக்கோம். ஏன், நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாம நன்மைகளை நோக்கி நாளும் அதை சொல்லிக்கொண்டே இருப்போமே, ஆனால் அது நமக்கு உண்மையான நன்மையாக வந்து முடியும். நாம் செய்ய வேண்டியது நாளும் பதியங்களை விடுவோம். இந்த அற்புதமான சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம், ஒவ்வொரு தேவாரத்தையும் மாதம் ஒரு முறை நாம் சிந்திப்பதற்கான ஒரு அற்புத களத்தை நமக்கு சைவ சமய முக்த சபை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றது. பதியங்களை இப்படி ஒவ்வொரு பாடல்களாக சிந்தித்து அதை உணர்ந்து ஓதுவோம், எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம் என்று சொல்லி
இந்த அற்புத வாய்ப்பை ஏற்படுத்தி அடியனுக்கு மாதம் இந்த தேவாரத்தை சிந்திப்பதற்கான ஒரு களத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய தந்தையார், அவருடைய தாயார் மற்றும் அவர் உடனாக பணி செய்து கொண்டிருக்கிற அன்பர் பெருமக்கள் அனைவருக்குமே, கூடியிருக்கின்ற அன்பர் பெருமக்களாம் இதையெல்லாம் செவிமடுத்தவர் கேட்டு இருப்பாங்க இல்லையா, கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தை ஓதுவது சிறப்பு, சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தை கேட்பது சிறப்பு, அதை விட சிறப்பு அதனுடைய பொருள் உணர்ந்து அதை சிந்தித்தல் என்றும். அதையெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த சபை நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. சபைக்கு நன்றி பாராட்டி, வாய்ப்பளித்தவருக்கு நன்றி பாராட்டி, கேட்ட அன்பர் பெருமக்களாம் அனைவரும் பொன்னாரத்தினுடைய மனைவி மனிது எளிய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை